ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற நம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கூடி வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் அடியனுடைய அன்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாத படிக்கு நான் சார்ந்திருக்கிறதான சேலம் சபையினுடைய அன்பின் வார்த்தைகளையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரையும் தெரிவிக்க சொன்னார்கள். ஸோ இந்த நாளிலும் கூட நம்ம எடுத்திருக்கிறதான தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, அன்பு சகோதரர் அறிவித்த பிரகாரமாக கூட நம்ம விளக்கு என்ற தலைப்பின் கீழாக கூட கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து சிறிது நேரம் நம்ம ஆராய்ச்சி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கும். சரி, இப்போ முதலாவது விளக்கு அப்படின்ற ஒரு வார்த்தைகளுக்கு நம்ம பொருள் பார்க்கணும். ஸோ இப்போ விளக்குனா நம்மளுடைய தெரிஞ்சு கொள்ளப்பட்ட விஷயம் நம்ம என்ன சொல்லுவோம்? உலக பிரகாரமாகவும் ஆவிபுரக பிரகாரமாகவும் தமிழுக்கு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட விஷயம் விளக்குனா நம்ம என்ன சொல்லுவோம்? வேற விளக்குனா வெளிச்சம் மட்டும் கொடுக்கக்கூடியது. உலகத்தில் எடுத்து பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயம் வரும்ல, அதனால் எதை சொல்லுவோம்? புரியல? ஓகே, அது அறிவுபூர்வமான விஷயம் வேற. அதாவது உலக பிரகாரம் எப்படி நாம எடுத்துக்கலாம், ஏன்னா அதுக்கும் வசனத்துக்கும் கொஞ்சம் கம்பேரிசன் இருக்குதுன்றதுனால நம்ம சொல்கிறோம். இப்போ பொதுவாக நம்ம எடுத்துக்கலாம், ஒரு சிம்பிள் உதாரணமாக எடுத்துக்கலாம். பொதுவாக விளக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு பார்க்கும்பொழுது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வெளிச்சம் கொடுக்க வேண்டியது நம்ம பார்க்குறோம். அது லிட்டரலாக எல்லாத்துக்குமே தெரியும். வெளிச்சம் எப்போ தேவை? எங்கே இருள் இருக்குதோ, எப்போ இருள் இருக்குதோ அப்போ தான் தேவை. இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குது? வெளிச்சமா இல்லை, இருட்டுக்குள்ளா இருக்குது. கரெக்டாக சொல்கிறாரு. சரி, ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வெளிச்சம் அப்படின்ற அந்த விளக்குன்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது இது பொதுவாகவே உலக பிரகாரமாக இந்துக்களை பொறிச்சு பார்க்கும்பொழுது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்தி செயலாக காணப்படும். ஓகேங்களா? விளக்குன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தி செயல். ஓகேங்க, அது ஒரு விளக்குன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி செயலாக இருக்கும். அது மாத்திரமல்லாதபடிக்கு குடும்பத்துக்கு இது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை தரும். பொதுவாகவே விளக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், செழிப்பு தரக்கூடியதான ஒரு தன்மைகளை தரக்கூடியதுன்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு வீட்டில் யாராச்சும் ஒரு பொண்ணு இருந்தால் கூட எங்கள் வீட்டில் ஏன்னா விளக்கேற்றுக்கு என்ன பண்ணணும், ஒருத்தர் வர வேணுவாங்க. அப்போ என்ன, விளக்கேற்றினா போதுமா? அந்த அடையாளமாக சொல்லப்படுகிறாரு. அப்போ அந்த எதுக்கு கேட்டிங்கன்னா விளக்குன்றது பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு மாபெரும் ஆசீர்வாதமாக காணப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறித்து பார்க்குறோம். விளக்குன்றதை மாத்திரமல்லாத படிக்கு பொதுவாக நெருப்புன்றதை நோக்கி எப்படி எரியும்? மேல் நோக்கி எரியும். அதுதான் மெயின் கான்செப்ட். நீங்கள் சாட்சி பிடிச்சாலும் சரி, மடக்கி பிடிச்சாலும் சரி, நெருப்புன்றதை எப்படி எரியும்? நீங்கள் எப்படி தான் வச்சாலுமே அது மேல் நோக்கி தான் எரியணும். ஸோ நம்ம மேலான சிந்தையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே கம்பர்மேஷன் வருது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு உலகத்தில் எந்த ஒரு விஷயமாக துவங்கினாலும், உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஏதாவது ஒரு பூஜை கீஜை போடுறாங்கன்னு வச்சுக்க இந்துக்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, துவக்கத்திலே ஃபஸ்ட்டு விளக்கு ஸ்டார்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்குன்றது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாக உலகத்தில் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். குறிப்பாக இந்த தீப திருநாளா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெகஜோதி அழகாக இருக்கும். அப்போ விளக்குன்ற ஒரு வார்த்தைக்கு அழகும் அங்கே பொருட்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விளக்குன்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய வேதத்தில் கம்பேரிசன் பார்க்கும்போது எப்படி நம்ம சொல்லுவோம்? ஒரு அடையாளமாக சொன்னோம். விளக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஓகே, விளக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அடையாளம் சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா விளக்குன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாத்திரம். அந்த விளக்குன்றது பாத்திரம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதான பொருள்கள் பார்த்தீங்கன்னா 3, அது ஃபைனலாக நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மத்திய 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பேசியிருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? விளக்கை கொளுத்தி மூடி வைக்கக்கூடாது, அறிவு வெளிச்சம் எல்லா பக்கமும் பரவணும், அறிவின் வெளிச்சம் எல்லா விதத்துலையுமே பரவணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த அறிவுக்குள்ளே இருக்கிற தன்மைகள் என்ன சொல்லுவோம்? அதை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொதுவாக இந்த சொல்லிக்கிட்ட இந்த மத்தியில் சொல்லப்பட்ட விஷயம் எப்போ சொன்னார் அப்படின்னு கேட்டால் மலை பிரசன். அது ஃபஸ்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த வசனத்தை வாய்ச்சாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன் மலை பிரசங்கில் சொன்னார்? அது ஒரு கேள்வியாக தான். ஏன் மலை பிரசங்கில் சொன்னார்? ஏன்னா குறிப்பாக பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா விஷயமே டோட்டலாக ஸ்டார்டிங் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மலை பிரசங்கத்தில் சொல்லிட்டாரு. ஸோ அதனுடைய விரிவாக்கம் தான் வருகின்ற எல்லா விஷயத்துக்குமே எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. நம்ம படிக்கலாம். மத்திய 5:15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஓகே, இப்போ விளக்கை கொளுத்தணும். விளக்கை கொளுத்தி மரக்காலெல்லாம் மூடி வைக்கக்கூடாது, விளக்கு தண்டின் மேலே தான் வைக்கணும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். வேதவசனம் அப்படி தான் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கணும்.
ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு பொதுவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு கேள்வி வச்சுக்கிட்டானா, இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கு சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஜனங்களுக்கு சொன்னாரு. ஆனா இந்த வசனம் 15ஆம் வசனத்துக்கு ஜனங்களுக்கு தான் சொன்னாரு அப்படின்னு கேள்வி கேட்டா, 15ஆம் வசனம் ஜனங்களுக்கு சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் கூடி வந்தாங்க, அநேக ஜனங்கள் வந்தார்கள். அப்பொழுது மலையில ஏறி அப்பொழுது ஒரு வாயை திறந்த பேசினார்னு பார்க்கிறோம். குறிப்பா அந்த 5:15 வந்து ஜனங்களுக்கு சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஷர்களுக்கு தான் சொன்னாரு அப்படின்னு நம்ம பாக்குறீங்க. அடுத்த வசனம் அதுக்கு ஆன்சர் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய ஆன்சர் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. என்ன கொஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சீஷர்களுக்கு எப்படி தகுதி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லப்படுகிறாருன்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை தான் நம்ம பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 10 இல்ல படிக்க தேவையில்ல, 3ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனத்தை முடிக்க அங்க என்ன சொல்லப்படுகிறது? ஆவியில எளிமை உள்ளவர்களை தொடங்கி 9ஆம் வசனத்தை சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமைகளை பொய்யை சொல்லுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்கன்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுகிற தன்மைகள் என்னவென்று பார்க்கும்போது இதெல்லாம் கை கொள்ளும். என்ன சகோதரர் பேசினாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான். அந்த இரக்கத்துல எங்க வருது? ஆவின் கனி எப்படி 9ஓ அதே மாதிரி இந்த 9 செயல்பாடுகளும் ஒரு கிறிஸ்டியனுக்கு இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அப்ப சொல்லப்படுகிறது, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதை நம்ம கை கொள்ள வேண்டும். 3வது வசனம் சாந்த குள்ளமானவர்கள் பாக்கியவான்கள், அதையும் நம்ம கை கொள்ள வேண்டும். நீதி நிமித்த பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதையும் கை கொள்ள வேண்டும். 5ஆம் வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதையும் கை கொள்ள வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன் தரிசிப்பார்கள், இதெல்லாம் பார்க்கணும், இது கை கொள்ள வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அந்த வருஷத்தை நம்ம கை கொள்ளணும். இதெல்லாம் கை கொள்ள வேண்டிய விஷயம். இதை கை கொள்ளும் பொழுது நம்மளுக்கு வர வேண்டிய தன்மைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவைகள் கை கொள்ளும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும்? சந்தோஷம் வராது. ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? உலகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம், பணம் அப்படின்ற மாதிரி நிறைய இது போகுது. யூடியூப்ல எடுக்கிறாவே இந்த மாதிரி தான் லைனா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா கிறிஸ்துவை பின்பற்றப்போ நம்மளுக்கு என்ன சொல்றது? பாடுகள் வரும்னு சொல்றது. அதுதான் அதே சொல்றது. 8ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது நீதி நிமித்து துன்பப்படுகிறவர்கள், 4ஆம் வசனத்தை சொல்றது நீதி மேல் பசிதாக இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனத்துல நீதி நிமித்தம் துன்பம் வருதுன்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது என் நிமித்தம் உங்களை துன்பப்படுதுன்னு பார்க்கிறோம். அப்ப கை கொள்ள வேண்டிய விஷயம் 5. அந்த கை கொள்ள வேண்டிய விஷயத்தினால வருகிறது நம்ம காரியம் எப்படின்னா 3 வரணும். என்னது? நீதி நிமித்த துன்பம் வரணும், துயரம் வரணும், என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமைகளை பொய்ய சொல்லுவாரனால பாக்கியவான்களா இருப்பீர்கள். இதெல்லாம் வந்திருக்குதா நம்மளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு கேள்வி. இது கிறிஸ்தவர்களா இருக்க கண்டிப்பாக வர வேண்டிய தன்மைகள் அப்படி நம்ம குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்பதாக ஒரு சின்ன அதாவது லைனா சொல்லப்பட்டுகிறாரு, உப்பை குறித்து சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கிறோம். ஸோ உப்பு அதாவது இந்த வீடு கம்பர்மேஷன் கொடுக்குறாரு. இந்த வீடு எதுக்கு அடையாளமா கொடுத்துருக்கிறாரு? வெளிச்சம் பார்க்குறோம். வெளிச்சம் வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா சீசன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோ. இப்போ அந்த வீடுன்றது எதுன்னு நம்ம அடையாளம் சொல்லணும்? சபை. ஆனா இந்த இடத்துல வருகிறது இது சபையா வருது? இந்த இடத்துல வருது இந்த வீடுன்ற விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா உலகத்துக்கு சொல்லப்படுகிறான்னு பார்க்கிறோம். அதனால சொல்றாரு நீங்க உலகத்துக்கு, அதுதான் நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அப்ப நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது சொல்றது முன்னாடி என்ன சொல்றாரு? நீங்க உலகத்துக்கு உப்பா இருப்பீன்னு சொல்லப்படுறாருன்னு பார்க்கிறோம். ஏன் உப்பா சொல்றாரு? ஏன்னா பொதுவாக உப்புன்றது வந்து நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உப்புன்றது பார்த்தீங்கன்னா கெட்டு போனது தடுக்கக்கூடியது, இது எல்லாமே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா அன்னவராக இயேசு கிறிஸ்து உப்பை குறித்து சொல்லும்பொழுது உப்பு என்னவனுடைய பொருளா சொல்லப்படுகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது படிக்கலாம். மார்க் 9:50, மார்க் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனால் சாரம் உண்டாக்குவீர்கள்? எதனால சாரம் உண்டாக்குன்னு கேட்கறாங்க. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். அப்ப உப்புன்னு சொல்ற விஷயம் எதை சொல்லப்படுகிறது? உப்பு என்ன பண்ணுது? உப்பு என்ன சொல்றது? ஸ்டார்டிங்ல உப்பு நல்லது. அப்ப வெளிச்சம் ஆதியாகமத்துல வருதுங்களா? வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அப்ப உப்பு நல்லது. அப்ப இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறவர்கள் யாரு? நல்லவர்கள், சிம்பிளா சொல்ல போனா. அப்ப இந்த உப்பை குறித்து பார்க்கும் பொழுது நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கீங்கன்னு சொல்லப்படுகிறார். உப்பினுடைய தன்மை குறித்து பார்க்கும் பொழுது உப்பு எதில் போட்டாலுமே அதனுடைய சுவை தான் கொடுக்கணும், தவிர்த்து அந்த சோத்தினுடைய சுவை அங்கே கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம படிக்கலாம். அந்த 14 படிங்க.
மத்தேயு 5:14. 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். போதுங்க. அதாவது 14 மட்டும் படிச்சிட்டீங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லப்படுகிறான்னு பாக்குறோம். அப்ப உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கணும்னா அடுத்து சொல்ல போறாரு மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாரு அப்படின்னு பாக்குறோம். சோ மலையின் மேல இருக்கிற பட்டணம்னா நம்ம எதை சொல்லுவோம்? வெளிச்சம் நல்லா தெரியும். தூரத்துல இருந்து பார்க்கல அங்க ஒரு சிட்டி இருக்குன்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தீப திருநாளில் பார்க்கணுமா மலை மேலே ஏரியும், அது எங்கேருந்து பார்த்தாலுமே தெரியும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கும் இது ஓகே, இது லிட்டரலாகவே இப்போ நடக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ மலையில மேலே இருந்தால் தான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக கொடுக்குறன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வெளிச்சம் என்னது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டு மேலே இருந்தால் தான் வெளிச்சம் கொடுக்குன்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மலையின் மேலே இருந்தால் தான் வெளிச்சம் கொடுக்குன்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த மலை என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஏசுன்னு சொல்லிடுறோம். உதாரணத்துக்கு நீங்கள் பைபிள் ஸ்டோரில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மலை என்பது என்னது? ராஜ்யத்தை தான் குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு விசுவாசம்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? விசுவாச கப்பல். ஆனால் நீங்கள் போய் நீதிமொழிகளை படிங்க, விசுவாசம் என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசம் கேடகம், திராவியமும் கேடகம். இப்போ ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு வேர்டு மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கம்பேரிசன் பண்ண முடியாது. அந்தந்த விஷயத்துக்கு அந்தந்த விஷயத்தோட தான் கம்பேர் பண்ண முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பைபிள் ஸ்டோரில் ஏதாச்சும் ஒரு ட்ராக் கொடுத்தாங்கன்னா அந்த ட்ராக் அப்படியே அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மலைனா ராஜ்யம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு ட்ராக்ல பேசுவாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வருகிறதான மலை என்ன அப்படின்றத நம்ம குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக நாம் இந்த மலைன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக இப்போ உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும். ஸோ அந்த பட்டணம் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த நகரம் அப்படின்னு கூட நம்ம வெளிப்படத்தில் நம்ம குறித்து பார்க்குறோம். எந்த நகரம்? பரிசுத்த நகரம். நகரம்னாலும் பட்டணம்னாலும் சேம் ஒன்று தான். அந்த இது வராங்கன்னு பார்க்குறோம். ஸோ அவங்க எப்படி வெளிச்சம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் எப்படி வெளிச்சம் கொடுத்தாங்க? படிக்கலாம். யோவான் 8:12. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். ஆனா இங்க சீசர்களை சொல்லும்போது நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு பார்க்கிறோம். இது எப்படி உலகத்துக்கு ஒளியா இருப்பது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களா இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒளி இயேசு கிறிஸ்து அப்படின்றது நம்ம வரோம். ஏன்னா உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது கிரேக் நம்பரை 54, 57 குறித்து நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த என்ன இது பொருள் வருதோ அதே தான் இந்த வெளிச்சத்துக்கு வருது. ஸோ இதே வெளிச்சத்தினுடைய பொருள் தான் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது 1 யோவான் 1:5 நம்ம படிக்கலாம். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அப்ப தேவன் ஒளியா இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட எவ்வளவோ இருள் இல்லைன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒளியா தான் இருக்கிறாருன்னா கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? வசனத்தை படிச்சு ஒளியா தான் இருக்கிறாருன்னா என்னன்னு கேள்வி அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சங்கீதம் 104:2 நம்ம படிக்கலாம். சங்கீதம் 104:2. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். அப்ப ஒளியை வஸ்திரமாக தரித்து யார் அது? கடவுள் தான். அதாவது பிதாதான் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறாருன்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அப்ப ஒரு ஒளியா இருக்கிறாரு, ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம ஏன்னா அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் அவர்கிட்ட காணப்படுகிறதான ஒளியான ஒரு சிறு பகுதி அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப இதே தன்மைகளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வருது. இயேசு கிறிஸ்துக்கிற தன்மை தான் சீஷர்களுக்கு வருது அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். இப்ப நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு. இப்போ மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டான்னு சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்துல பேசுறப்ப சீஷர்கள் உண்மையிலுமே இப்ப வெளிச்சமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல. ஆனா உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இப்ப வெளிச்சமா இருந்தார்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்பொழுது சீஷர்கள் ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம கடவுளுடைய வார்த்தை நம்ம பேசணும்னு வச்சுக்கோ. இப்ப பேசுறப்ப நம்ம எப்படி ஆகிறோம்? உதாரணத்துக்கு இப்படி ஆகணும்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஆகிறோம் அப்படின்னு கிடையாது. இப்ப கடவுளுடைய வார்த்தை நான் பேசுறப்ப எப்படி ஆகிறோம்? இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, இப்ப பழைய ஒரு ஆரம்ப காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா பாரதி மற்றும் அந்த காந்தியெல்லாம் இவங்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
இப்போ ஒரு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 600 ஒரு 1000 2000 ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2000 ஜனங்களுக்கு வந்து ஒருத்தர் பேசணும் அப்படின்னா எப்படி பேசுவாங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்பீக்கர் இருக்குது, எல்லா டெக்னாலஜி இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? சத்தமா பேசணும் 2000 பேர் கேட்டுருமா? அப்படிலாம் கேட்காது. ஒளியை வாங்கி ஒளியை பெருக்கணும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். இந்த 500 பேர் இருக்கிற இடத்துல இப்போ இங்க காந்தி பேசுறாரு அப்படின்னா இங்க இருந்து ஒரு மெயின் ரோடு முடிக்கிறதுன்னா அங்க இருந்து 6 லைன்லாம் இருக்கணும். ஸோ இங்க என்ன பேசுறாரோ இந்த விஷயத்தை அங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். இல்லைன்னா 2000 பேர் கேட்குமா? கேட்க வாய்ப்பே இல்லை. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையின் மேல் பேசுறப்ப அவர் பேசுற சத்தம் எல்லாத்துக்குமே கேட்டிருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அப்ப ஸ்பீக்கர் இருந்துச்சா? இல்ல. அப்புறம் எப்படி கேட்டிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துல எப்படி சொல்லணும்னு கேட்க முடியும்? அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு எடுக்கும்பொழுது வசனம் இல்லை, ஆனா நம்ம கண்டுகொள்ள விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கி வெளியே கொடுத்தார்கள். அப்ப அந்த வார்த்தை உள்வாங்கும் போது அவங்க எப்படி மாறுறாங்க? வெளிச்சத்தினுடைய தன்மைகளுக்கு அங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அங்க வர ஆரம்பிச்சனால தான் மேற்கொண்டு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, மேற்கொண்டு நீங்க கை கொள்ள வேண்டிய விஷயம் எனக்கு சீஷர்களுக்கு மாத்திரம் சொல்ல கிடையாது, மேற்கொண்டு மற்றவங்களுக்கு சொல்றாரு. அப்ப ஒளியை வாங்கி ஒளியை பெருக்கிறாங்க. இன்னொரு கேள்வி வந்து பெந்தகோஸ்தனால பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு வந்து பேதர் பேசினாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதுவும் நம்ம இப்படி கூட ஒரு அடையாளமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்ப ஒளியை வாங்கி ஒளியை பெருக்க முடியும். ஏன்னா நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, வெளிச்சமா இருக்க போறீங்கன்னு சொல்ல கிடையாது, வெளிச்சமா இருக்கிறீங்கன்றாரு. அப்ப எப்படி வெளிச்சமா இருக்கிறீங்கன்னா அப்ப வெளிச்சமா இருக்கணும் தானே. வெளிச்சமா இல்லைன்னா சொல்ல மாட்டார். வெளிச்சமா நீங்க இருக்க போறீங்க, நீங்க வெளிச்சமா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்ல கிடையாது. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்ப அவருடைய வார்த்தையை வாங்கி அவருடைய வார்த்தை பெருக்கும்போது அங்க எப்படியா மாறுறாங்க? அவங்க வார்த்தை உள் வாங்குறாங்கனாவே அப்ப அவங்க உள்ள என்ன வருது? வெளிச்சம் வருது. அப்ப அவங்க வெளிச்சமா இருக்கிறாங்க. மேற்கொண்டு நீங்க வெளிச்சத்தில் நடக்கணும்னா பின்வர விஷயங்களை கை கொள்ளணும். அப்ப என்ன கை கொள்ளணும்? இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த மலையில் மேல இருக்கிற பட்டணம் குறிச்சு பாக்குறோம். அந்த பட்டணம் வந்து அந்த சபையை நம்ம குறிச்சு எடுத்துக்கலாம். இப்ப அந்த மலைன்றத நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தான் உதாரணமா எடுத்துக்கலாம். ஏன் அப்படி நம்ம எடுத்துன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு மலைன்றது பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பொருள்ல 2 தன்மைகள் சொல்லப்படுகிறது. என்னன்னு சொல்லும்? தெரிஞ்சதை சொல்லலாம். மலைனாவே 2 விஷயம் நம்மளுக்கு வந்து ஐடி பொறுப்பு அதிகம். அது ஹைட்டா இருக்குது அப்படின்றத அது ஓகே, அது ஹைட்டா இருக்கிறது எல்லாமே தெரியும். மலைன்றது விஷயத்த 2 விஷயத்துக்கு வந்து பொருளப்படுத்தும். 1 அமைதி, 2வது குளிர்ச்சி. இந்த 2 தன்மையுமே தான் வந்து மலைக்கு இருக்கிறதான விசேஷ தன்மைகள் நம்ம குறிச்சு பார்க்கிறோம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த 2 தன்மைகள் தான் மரமிகமா சொல்லப்படுகிறது. என்னது? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்ப என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. அப்ப அமைதின்ற ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு அடையாளமா எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா சாந்தத்துக்கு எடுத்துக்கலாம். மனத்தாழ்மைன்றது குளிர்ச்சிக்கு எடுக்கணும். ஏன்னா அவர்கிட்ட போனாதான் குளிர வைக்க முடியும். அப்ப அவர்கிட்ட போன குளிர்ந்த மனங்கள் தான் மற்றவங்களுக்கு வெளிச்சமாய் தர முடியும் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். இப்ப ஏன் உதாரணம் பார்க்கும் பொழுது இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல இருந்தாதான் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கண்மலை போட்டிருந்தா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன் மலையில போட்டா கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டா இப்ப மலைன்ற ஒரு விஷயம் உதாரணத்துக்கு இப்ப வந்து உலகத்தெல்லாம் அந்த மலை மேல எரியுதுன்னு பாக்குறோம். இப்ப அவங்க மலையில மேல எரியுன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நம்ம பாக்குறப்ப இந்த மலையில மேல எரியத்தை வந்து இங்க பைபிள்ல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நிழலா சொல்லப்படுதுன்னு பாக்குறோம். இப்ப கண்மலையில போட்டிருந்தா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கண்மலையில எழுதி ஒட்டியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு இடத்துல மலையில வரும்போது இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மையமா வருதுன்னு நம்ம குறிச்சு பார்க்கணும். ஸோ இதை நம்ம முன்ன கன்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படியே பின்னாடி வரலாம். இப்ப விளக்கை குறித்து மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல வைப்பாங்கன்னு பாக்குறோம். இப்ப மலைன்றத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோ. இப்ப விளக்கு தண்ணீர் மேல வைப்பாங்க அப்படின்னு வந்தா அப்பொழுது வெளிச்சம் கொடுக்குன்னு வருது. இப்ப விளக்குன்றத குறிச்சு பார்க்கும்பொழுது வெளிச்சம் அது பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சம்ன்றது பாத்தீங்கன்னா சபையில அந்த ஆங்கில கொண்டு போனா இப்ப தண்ணீர் மேல வைக்கப்படுதுன்னு சொன்னா நம்ம எதை சொல்லுவோம்? அதே ஒண்ணு கிளியர் ஆகணும். அதுக்குள்ளார தண்ணீர் மேல வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா வசனம் சொல்லப்படுகிறது விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள் அப்பொழுதுதான். அப்ப விளக்கு தண்ணீர் மேல் இல்லைன்னா வெளிச்சம். விளக்கு தண்ணுன்றது எங்க இருக்கும்? விளக்கு தண்ணுன்றது பாத்தீங்கன்னா எங்க உயரமா இருக்குதோ எங்க வெளிச்சத்தை தரக்கூடியதோ. இப்போ உதாரணத்துக்கு லைட் இருக்குது. இந்த லைட் கொண்டு போய் டேபிள் கடையில் வச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வெளிச்சம் கொடுக்குமா? அப்ப லைட்டுனாவே எங்க இருக்கணும்? உயரம் இருக்கணும். இப்ப இந்த லைட்டை தாங்கிறதுக்கு என்ன தேவை? இங்க சீலிங் இருக்குது. பழசெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்ட்ல இருந்தாதான் வெளிச்சம் கொடுக்க முடியும். அப்ப நம்ம வெளிச்சம் கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணணும்? வெளிச்சம் கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு கேட்டா நம்ம ஸ்டாண்டா மாறணும். மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம இந்த வசனத்தோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க.
வெளிச்சம் கொடுக்கணும்னா ஸ்டாண்டு மேல இருக்கணுங்க. ஸ்டாண்டு மேல இருந்தா தான் வெளிச்சம் கொடுக்க முடியும். ஸ்டாண்டு மேல இல்லைன்னா வெளிச்சம் கொடுக்க முடியாது. அப்ப ஸ்டாண்டு யாரை சொல்லுவோம்? அதுக்கு பின்வர வசனங்களை எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்படியே நம்ம ஏன் நம்ம படிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 6:16, நம்ம ஒளியை ஏன் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டில்லாதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆகும். அப்ப அந்த பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவராகனு கேட்டீங்கன்னா யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறன்னு நம்ம பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வந்து கடவுளுடைய உண்மையை தொழுது கொள்ள முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒளியில யார் என்ன பண்ண முடியாது, சேர முடியல. அது காரணம் என்ன? அவர் பரிசுத்தர். அப்ப அவர் அந்த ஒளியில வாசம் பண்ணா நம்மளும் எப்படியா இருக்கணும்? பரிசுத்தமா மாறினா மட்டும்தான் அந்த ஒளியில நம்ம இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் அந்த ஒளியில பின்பற்ற முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்களுடைய பரிசுத்தப்படுத்துவதற்கு முயற்சியும் எடுக்கல, பயிற்சியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்குறோம். ஸோ அது மாத்திரம் அவர்களுக்கு படிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மார்க் 13:4. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்படியே அடுத்த வசனம் படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. மார்க் 13:14. 13:14. அதாவது யூதாவில் இருக்கிற மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே, வாசிக்கிறவர் சிந்திக்க கடவர். அது நிற்கத்தக்கதாக தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த வசனம் சொல்லும் பொழுது பாலாக்கர அருவருப்பை குறித்து தானியேல் அந்த வசனம்லாம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அந்த பாலாக்கர அருவருப்பை குறித்து வரும்பொழுது நீங்கள் மலைகளுக்கு ஓடி போகணும்னு சொல்றாரு. எந்த மலைகளுக்கு ஓடி போகணும்? எந்த மலைக்கு ஓடி போன்னு கேட்டீங்கன்னா இமயமலையா? எந்த மலைக்கு ஓடி போட சொல்ற? நம்மளுக்கு அதாவது அருவருப்பான செயல் உங்கள்கிட்ட வரும்போது நீ எங்க போயிடணும்? கடவுள்கிட்டையும் போயிடணும், குமார்ட்டையும் போயிடணும். அதான் சொல்றாரு மலைகளுக்கு போவோம். மலைன்னு சொல்ல கிடையாது, மலைகளுக்கு. அப்ப நம்ம அருவருப்பான இப்ப அருவருப்பான செயலை நம்மளுடைய ஒப்புமை வச்சா நம்ம எதை சொல்லுவோம்? எது அருவருப்புன்னு கேட்டா நம்மளுடைய பார்வையில் எதை சொல்லுவோம்? ஏன்னா தானியேல் தீர்க்கதரிசி சொல்லும்பொழுது அருவருப்பை குறித்து சொல்லப்படுகிறான்னு பார்க்கலாம். அது அருவருப்பை அதை போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய பார்வையில் அருவருப்பான செயல் உச்சகட்டம்னா நம்ம எதை சொல்லுவோம்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிக்கலாம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரணம். இப்ப நம்மளுடைய பார்வையில பார்க்கும்பொழுது அருவருப்பு உச்சகட்டம்னா நம்ம எதை சொல்லுவோம்? கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு அந்த தெரிந்து கொண்டதை நம்ம மதிக்காம நம்மளுடைய சுய விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்ம நடந்து எப்படி பற்றாகிறோம்? கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படுகிறோம். கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டனாலதான் இஸ்ரேல் தேசம் என்ன ஆச்சு? சில வருஷங்களுக்கு என்ன பண்ணிச்சு? இல்லாம போனிச்சு. அப்ப கிறிஸ்துவ நம்மள தெரிஞ்சு கொண்டு அந்த வழியில் நடக்காம இருந்தா நம்மள எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? அதுதான் மிகப்பெரியதான பாலாவ அருவருப்பு நம்மளுடைய பார்வையில குறிச்சு பார்க்கும்பொழுது. அப்ப அவர் சிலுவையில் அறையறமா அல்ல அவர் சிந்தனை ரத்தத்துக்கு என்ன பண்றோம்? மதிப்பு தருகிறோமா அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். அப்ப இது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மலையில மேல இருக்கிற பட்டணம் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொன்னா எந்த மலையில போகணும்? அங்க சொல்லும்பொழுது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க மலையில் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனீங்கன்னா யார்கிட்ட போன மாதிரி? கடவுள்கிட்ட தேவன்கிட்ட போன மாதிரி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம குறிச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அது மாத்திரமல்லாத படிக்கு தொடர்ந்து நம்ம வந்து வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட வெளிச்சம் கொடுக்க வேணும் என்று பார்க்கும்பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கலாம். பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் தேவனாலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே போதும். அப்ப நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலே உண்டாயிருப்பதற்கு இப்பொழுது நான் பிரகாசம் தர வேணும்னா நான் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலேயே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னாரு. யார் சொல்றாரு? பிலிப்பியர்ல யார் சொல்றாரு?
பிலிப்பு பட்டணத்துக்கு சொல்றாரு. மெயினா பார்க்க போறது அங்க எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது பிலிப்பு பட்டணத்துக்கு சொல்றாரு. அப்ப பிலிப்பு பட்டணத்தில் நீங்க குறிச்சு பார்க்கும்போது நீங்க பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னா என்ன பண்றாரு பவுல் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நான் வீணாக ஓடினதும் இல்லை. இப்போ குறிப்பா யார் இந்த சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரகாசம் தர வேணும்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து சுயநலமா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒருத்தர் பிரகாசம் தர முடியுமா அப்படின்னு கேட்டா, ஏன்னா உலகத்துக்கு நீ வெளிச்சமா இருக்குன்னு வேதவசனம் சொல்ல கிடையாது. எப்படி சொல்லுகிறது? உலகத்துக்கு நீங்கள் உண்மையில சொல்ல கிடையாது, பன்மையில சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கணும்னா வெளிச்சத்துக்கு என்ன பண்ணணும்? ஒருவர் சகோதரருடைய ஐக்கியத்தன்மையில அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால அப்ப பவுல் வீணாய் ஒரு வகையில ஓடி இருந்தா, உதாரணத்துக்கு பவுலுக்கு வீணா ஓடி இருந்தா பிலிப்பு பட்டணத்துக்கு இந்த பிரகாசம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா வந்திருக்காது. ஏன்னா பவுல் எந்தெந்த பட்டணத்துல லைனா வராதுன்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பு பட்டணத்துல வராரு, தெசலோனிக்கே பட்டணத்துல வராரு, கடைசி எங்க வராரு? ஒவ்வொரு பட்டணத்துக்கு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வெளிச்சம் தருகிறாரு அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப பிலிப்பு மட்டும்தான் வந்து வெளிச்சம் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, பிலிப்புக்கு வேதவசனத்தை மூலமா என்ன பண்றாருன்னா சகோதரர் வந்து உதவி செய்யறாங்க. அப்ப ஒருவருக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த வெளிச்சத்துக்குள்ளாக நடக்கும் பொழுதுதான் அவங்க வெளிச்சம் கொடுக்கறதாய் காணப்படுகிறாருன்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடுவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப வேத வசனத்தை கவனிப்பது நலமா இருக்கும். எப்படி கவனிப்பது? இந்த கவனிச்சாச்சு கவனிச்சுட்டு கேட்டு போயிடலாம் அப்படின்னா அப்படியா? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்றாரு. அப்ப காதுள்ளவன் கேட்டு மட்டும் தான் போக சொன்னாரோ அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா உன்னுடைய காதுல போனிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன செயலாகும்? உனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய இருதயம் அந்த உணர்வு செயலாகும். அதனால உன் மனக்கண்கள் கூட திறக்கிறதுக்கு ஏன் மனக்கண்கள் திறக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனக்கண்கள் எப்போ மூணுச்சு? எப்போ ஏதேனும் தோட்டத்தில் அந்த வந்து கடவுளுடைய வார்த்தைகளை மீறினாங்களோ அப்போ அந்த மனக்கண்கள் என்ன ஆயிடுச்சு? மூடப்பட்டுச்சு. அப்போ என்ன கண்கள் திறக்கப்படுது? பாவத்தின் இச்சை கண்களை வந்து பாவ கண்களை வந்து திறக்கப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வசனத்தை கவனிக்கணும். எதுக்கு கவனிக்கணும்? அவைகளை கேட்கக்கூடியதான காரியங்கள் நடக்கிறதுக்கு. அந்த வசனத்தை ஒருவேளை நம்ம கவனிக்காமல் போனோம்னு வச்சுக்கோங்க. 2 பேதுரு 11:4 படிக்கலாம். 2 கொரிந்தியர் மன்னிக்கவும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவர், அதான் 2 கொரிந்தியர் 11:4. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இப்ப இந்த இடத்துல வருகிற வேறொரு இயேசு யாரு? இயேசுன்றது பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். அது வேறொரு இயேசுவை பிரசங்கியாமல் அப்படின்னா சொல்லாத ஒரு போதனை. அதாவது உதாரணத்துக்கு எடுக்கலாம், இயேசு கடவுளுடைய குமாரன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியும். ஆனா இயேசு கடவுளுடைய குமாரன் அல்லாம இன்னைக்கு உலகத்துல அநேகருடைய விசுவாசமாய் காணப்படுகிறது. அப்ப இயேசு அவங்க கடவுளுடைய குமாரன் அல்லாம வேற விதமா சொன்னாங்கன்னா அது எப்படிப்பட்டமா இருக்கு? அது வேறொரு தன்மைகளை கொண்டு, அது வேறொரு இயேசுனா அந்த இயேசு நீங்க பின்பற்ற வேணான்றாரு. அந்த இயேசு யாரு? எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு. அப்படின்னா 2 கொரிந்தியர் நம்ம படிக்கலாம், 13 படிக்கலாம். அதுலயே 2 கொரிந்தியர் 11:13. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்படியே அடுத்து படிக்கலாம். அது ஆச்சரியம் அல்ல, அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தானும் ஒளியினுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. தரித்தாரா இல்லைங்களா? தரித்தாரா இல்லையா? அப்ப தரிச்சனாலதான் வேறொரு இயேசுன்னு சொல்றாரு. ஏன்னா இயேசு கடவுளுடைய குமாரன். உதாரணத்துக்கு பார்க்கும்போது நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னா, உலகத்துக்கு வெளிச்சமா சீஷர்கள் எப்படி இருக்கிறார்கள்? என்னன்னு வெளிச்சமா கொடுப்பார்கள்? உலகத்துல பாத்தீங்கன்னா இயேசு கடவுளுடைய குமாரன் சகல ஜனங்களுக்கு போய் சொல்றதுனாலதான் அவங்களுக்கு வெளிச்சம். ஆனா நீங்க தன்னுடைய உலகத்தினுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது? எல்லாம் அவரு தான், அப்பா தான், எல்லாமே ஒவ்வொருடைய இது பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது அவங்க அந்த எந்த இயேசு பிரசங்கிக்கிறாங்க? வேற இயேசு பிரசங்கிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதனாலதான் அந்த வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறார். அந்த வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் தான் நிறைய பேர் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள்? கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் மாறுகிறார்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்ப இதை ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை சரியா கவனிக்கணும். சரியா கவனிக்கலாம் நம்மளுக்கு என்ன வரும்? வேதத்துக்கு புறமான செயல் வரும், பிரசங்கம் வரும்,
பலவிதமான எப்படின்னு கேட்டீங்கன்னா மாம்சத்துக்கு ஏற்புரியதான போதங்களை வரும், அதுக்கு அடிமைப்படுத்துகிறதான தன்மைகள் போகும். ஸோ அப்படி போனிச்சுன்னா உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா வர முடியாது. எதுக்கு வெளிச்சமா இருக்கும்? எதுக்கு வெளிச்சமா இருப்போம்னு கேட்டீங்கன்னா உலகத்துக்கு தான் வெளிச்சமா இருக்கும். எந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்? கிறிஸ்துவின் வெளிச்சம் கிடையாது, இது வேற வெளிச்சம் அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கணும். இப்ப முதலாவது பார்க்கும்பொழுது நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா முதலாவது நீங்க மலையின் மேல இருக்கணும். அந்த மலையில் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஸ்டாண்டு மேல இருக்க அந்த ஸ்டாண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் மறைமுகமா நம்மளுக்கு வருது, நம்ம குறிச்சு பார்க்கிறோம். ஸோ இது பின்வர வசனங்களை இன்னும் நம்ம குறிச்சு நம்ம பார்க்கணும். இப்போ பார்க்கும்பொழுது இப்ப நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா இன்னொரு தன்மைகள் நம்ம குறிச்சு பார்க்கும்பொழுது நம்ம உலகத்துக்கு எப்படி இருக்கக்கூடாது? ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. வேற உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கக்கூடாது? படிச்சிடலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 17:14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இப்போ வேதவசனம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுகிறது உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கணும்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கக்கூடாது? உலகத்தாரா இருக்கக்கூடாது. இது எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை? அதாவது நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், ஆனா உலகத்தாரா இருக்கக்கூடாது. ஆனா நான் உலகத்தாரா இருக்கணும். இது எப்படி ஒரு இது விஷயம்? நான் உலகத்துல இருக்கிறேன், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், ஆனா உலகத்தாரோடு இருக்கக்கூடாது. அப்படி உலகத்தாரோடு நான் ஒட்டி இருந்தா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கிறிஸ்டியனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கிறேன். இப்போ நான் கிறிஸ்டின், சபைக்கும் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு பிரியமா நடக்குதுன்னு வச்சுக்கோ. உலகத்துக்கு போறோம், அவங்களும் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு பிரியமா நடக்கிறோம். ஓகே, உலகத்துக்கு பிரியமா இருக்கிற, கடவுளுக்கு பிரியமா இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனா நம்மளுக்கு பலன் இல்லையா அப்படின்னு கேட்டா பலன் உண்டு. இங்கே பலன் இல்லை. அப்ப இது நம்ம குறிச்சு பார்க்கும்பொழுது இப்ப ரெண்டு இடத்துலயுமே நம்ம இருக்கிறதுனால இருக்கு. ஏன்னா ரெண்டு எஜமானுக்கு ஊழி செய்யக்கூடாதுன்னு வேதவசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அது ஓகே. இப்ப உலகத்தான அல்லாத போல அவர் உலகத்தாலா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா நம்ம அடுத்ததை படிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒருவேளை அந்த மாதிரி, அதாவது உலகத்துக்கும் கடவுளுக்கும் நம்ம வந்து அந்த தன்மைகள் காணப்படுச்சுன்னா நம்ம கொடுக்கப்படுகிற பேர் என்னன்னு சொல்லப்படுகிறது? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. யாக்கோபு 4:4. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயனும் ஆகிறான். அப்ப உலகத்தாரா இருக்கணும்னா உலகம் என்ன பண்ணும்? உலகம் என்ன பண்ணும்? உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். அததான் சொல்லப்படுகிறது. ஒருவேளை நான் உலகத்துக்கு ஒத்த விஷம் தரித்து கொண்டா தேவனுக்கு பகைனாயிரும். ஆனா அது கொடுக்கப்படுகிற முன்னாடி பேர் நம்மளால படிக்க முடியுதா? என்ன பேர் சொல்லப்படுகிறது? அதெல்லாம் அந்த வார்த்தை நம்மளால ஏத்துக்க முடியுதா? ஆனா உலகத்தோட நம்ம ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லப்படுகிறது? உலகத்துக்கு போறப்ப உலகத்தோட ஒத்த வேஷம், கடவுள் வரப்ப வாங்க ஒத்த வேஷம். இந்த ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவரா வரோம்? இந்த பேரை நம்மளுக்கு சொன்னாவே அவ்வளவு கோபம் வரும். ஆனா நம்மளுடைய செயலை அப்படிப்பட்ட காணப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா உலக சிநேகம் கடவுளுக்கு பகை. ஒருவேளை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ உலகத்துக்கு வந்து நான் வந்து எல்லாமே உலகத்தினுடைய ஃபேவரட்டா நான் வாழ்றேன்னு வச்சுக்கோ, அதனுடைய முடிவு பலனை என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த ஊமை சொன்ன மாதிரி தான். ஊமையில என்ன சொல்லப்படுகிறாரு? தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் இழந்து போவான், அதை இழந்து போகிறவன் காத்து கொள்வான் அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கலாம். இப்போ முதல் பார்க்கும்பொழுது உலக சிநேகிதம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஏன்னா உலக சிநேகிதம் அப்படின்னா கேட்டால் நம்ம எதை சொல்லுவோம்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இதாவது நம்மளுடைய உலக சிநேகிதம் நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு, பழகிற வேலை ஸ்தலத்தில் இருக்கிறதான இடங்கள், இவங்களை எல்லாமே உலக சிநேகிதம் நம்ம சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டால்? அவங்க தான் உலக சிநேகமா அப்படின்னு கேட்டால் படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இல்ல அது வேணாம். இந்த லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிக்கலாம். லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இப்ப வேதவசனம் நமக்கு தெளிவா சொல்லும் பொழுது நீங்கள் யாவரையும் உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப நேசிக்கணும்னு சொல்லுது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த நேசிப்பதுக்கு இந்த வெறுக்கிறதுக்கு நம்ம என்ன டிஃபரன்ஸ் சொன்னா என்ன சொல்லுவோம்? இது ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தன்மைகள்லாம் அங்க வெளிச்சம் கொடுக்காத படிக்கு எப்படி அந்த மரக்கால் தடுக்குதோ, இந்த மரக்கால்லாம் இது யாரும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நீங்க பார்க்கும்பொழுது யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையாவது தன் தாயாவது எல்லாத்தையுமே
நீங்க வெறுக்கணும். வெறுக்கலனா இது வெறுக்குன்ற பொருளை நம்ம எப்படி சொல்லுவோம்? வெறுக்குன்ற பொருளை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, என் பிள்ளை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா என் தகப்பனை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன். நிறைய பேர் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் சொல்றாங்க. நிறைய பேர் என்ன எனக்கு ஆஸ்தி வேணும், பாக பிரிச்சு தரணும்னு சொல்றாங்க. நிறைய விஷயத்த பார்க்குறோம். இப்போ இதை பார்க்கும்பொழுது நிறைய பேர் ஏன்னா நற்கிரிகளை செய்யாத படிக்கு இவைகள் எல்லாமே தள்ளப்படுகிறது. அதை தான் சொல்லப்படுகிறது 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை. அப்போ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீங்கன்னா 2 விஷயம் சொல்லப்படுகிறது. உலகத்திலும் அப்படின்னா எதை சொல்லுவோம்? பொதுவாக நீங்க உலகத்தில் அன்பு கூறாதனாவே முடிஞ்சு போச்சு. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீங்கன்னா எதை சொல்லுவோம்? உலகம் அப்படின்னாவே நம்ம எதை சொல்லுவோம்? இந்த இடத்துல உலகன்ற வருஷத்தை நம்ம எதை கம்பேரிசன் பண்ணுவோம்? இந்த இடத்துல இருக்கிற உலகம் அப்படின்னாவே எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சரீர பிரகாரமான ஜனங்கள். அதெல்லாம் கீழே வசனம் சொல்லப்படுகிறது. யாதொருவன் என்னிடத்தில் வந்து, உதாரணத்துக்கு எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு தகப்பனுக்கு ஒரு பையன் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறாரு. பையன் எல்லாம் சொல்றது தகப்பன் பண்றாரு. அப்ப அந்த பையனுடைய பார்வை தகப்பன் எப்படி இருப்பார்? எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான், என்னுடைய உலகமே யார்? இன்னைக்கு நிறைய அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்களா இல்லையா? உலகத்துல நிறைய பேர் என்னுடைய உலகமே என்னுடைய நண்பன் தான். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய நண்பன் தான், என்னுடைய தோழி தான், எங்க அம்மா தான், எங்க அக்கா தான். சொல்றாங்களான்னு கேட்குறீங்களா? சொல்றாங்களா இல்லையா? அதை தான் சொல்றது. நீங்க உலகத்திலும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக பிரகாரமான அன்பு கடவுளுக்கு பகை. இது ஏன் சொல்லும் பொழுது இன்னைக்கு சத்தியம் தெரிஞ்சு கொண்டவர்கள் நிறைய பேர், சத்தியம் தெரிஞ்சு கொண்டவங்க நிறைய பேர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மனிதருக்கு ஃபேவரட்டா வாழும்போது அதெல்லாம் சொல்லப்படுகிறது. யாருக்கு நம்ம பிரியமா வாழ்றோம்னு வேதவசனம் சொல்லப்படுகிறது. ஒருவன் மனுஷனுக்கு பிரியமா வாழ்ந்தா அவன் கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியாதுன்னு பார்க்குறான். இப்போ நிறைய பேர் எப்படி பண்றவங்க மாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக மனிதருக்கு பிரியமாய் வாழ்ந்து கடவுளை என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அசட்டை பண்ணவர்களாய் மாறுகிறான்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் லூக்கா 14:24 பார்க்கும்பொழுது தன் தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரியாவது தன் ஜீவனை வெறுக்காவிட்ட இவர்களாம் எந்த லிஸ்ட்ல வராங்க? லூக்கா 14:26 இவங்க எந்த லிஸ்ட்ல வராங்க? இவங்க உலகத்துல வராங்க. இவங்க எந்த லிஸ்ட்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப லிஸ்ட்ல வராங்க. தகப்பன் தாய் இவங்க எங்க இருப்பாங்க? குடும்பத்துல தான் இருப்பாங்க. அப்போ உலக சினைக்கு வந்து பகைன்னு சொல்லப்படுகிறது, அருவருப்பானதுன்னு சொல்லப்படுதுன்னு பாக்குறோம். அப்போ உலகத்துக்கு நீ பிரியமா இருந்தா கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல வந்து தகப்பனையும் தாய்க்கு பிரியமா, இன்னைக்கு நிறைய பேர் இப்படி பிரியமானவங்க சத்திய விட்டு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? தான் மகனுக்காகவும் தான் பிள்ளைகளுக்காகவும் தான் நிறைய பேர் இப்படிப்பட்டவங்க வந்து சத்தி கடவுளுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்காகவே கடவுளை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. இப்படி போனனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க மறக்கலாம் மாறிட்டாங்க. உதாரணத்தை பார்க்கும்பொழுது சத்தியத்தை நான் வந்து வெளிச்சம் கொடுக்காத படிக்க எனக்கு தடுக்கிறது எல்லாமே எது? அதை மறக்கால். என்ன எப்படி மறக்கால்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி நம்ம கம்பெனி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கும்பொழுது நம்ம படிக்கலாம். மீகா 6:10 வந்து திருவிழிகள் நம்ம படிக்கலாம். மீகா 6:10. கொடியோரின் வீட்டில் தீய வழியால் சேர்க்கப்பட்ட களஞ்சியங்களையும் சபிக்கப்பட்ட மரக்காலையும் நான் மறப்பேனோ. அப்ப அந்த வெளிச்சம் கொடுக்காத படிக்க, அதாவது அந்த வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னா என்ன பண்ணும்? அந்த ஸ்டாண்டு மேல இருக்கணும். ஒருவேளை ஸ்டாண்டு மேல இல்லைன்னா என்ன பண்றாங்க? இது ஏன்னு கேட்டீங்கன்னா சீஷர்கள் வெளிச்சம் கொடுத்தார்கள். ஆனா எப்படி வெளிச்சம் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா வெளிச்சத்தினுடைய ஆரம்பமாக வந்தாங்க. அவங்க தொடர்ந்து வெளிச்சம் கொடுக்கணும்னா நீங்க ஸ்டாண்டு மேல இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப அது சீஷர்களுக்கு மாத்திரமா சொன்னான்னு பாத்தீங்கன்னா மறைமுகமா யாருக்கு சொல்றாரு? ஏன்னா அந்த வெளிச்சத்தை கொடுக்காதபடிக்கு தடை பண்ணப்பட்டவர்கள் யாரெல்லாம் சீஷர்களை தடை பண்ணாங்க? வேதபாரகர்கள், பரிசேயர்கள், இவர்கள் பிரதான ஆசாரியர்கள், இவர்கள் சதுசேயர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க மரக்காலா இருந்து சத்திய வசனத்தை பரம்பாத படிக்கு கடவுளுடைய குமாரனை வந்து கிறிஸ்துன்னு சொல்லாத படிக்கு இவங்க என்ன பண்ணாங்க? முற்றிலும் அவங்க தடை பண்ணப்பட்டவர்களாய் மாறினாங்க பார்க்கிறோம். ஏன் அதான் சொல்றாரு, ஒருவேளை அவங்க தடை பண்ணப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா நீங்க எப்படி எடுக்கணும்? ஜாக்கிரதையா இருக்குன்ற ஒரு விஷயத்தை தான் அங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அப்ப அந்த மரக்கால் என்ன சொல்லப்படுகிறது? மீகால பார்க்கும்பொழுது அது சபிக்கப்பட்ட மரக்கால் அப்படின்னு குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மரக்கால் சபிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிச்சத்தை கொடுக்காதபடிக்கு நம்ம தடை பண்ணப்படுறது எல்லாமே எப்படி? உதாரணத்தை எடுக்கலாம். என்னுடைய ஆசை முதல் கொண்டு பிறருடைய ஆசை முதல் கொண்டு எனக்கு இருக்கிறதான எல்லா விதமான தருணத்தில் விக்கிரகார பொருளாசை இவைகள் எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில தடை பண்ணிச்சுன்னா அது எனக்கு மறக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நான் சத்தியத்தை தராதபடிக்கு நான் வந்து கடவுளுக்கு நேசிப்பதை காட்டில வேற யாராச்சும் நேசிச்சுன்னா அது எனக்கு மறக்காது. அதான் சொல்றாரு, உலகத்தில்
மனசுக்கு சம்மந்தப்பட்டதான எந்த விதமான அன்பு இருந்தாலுமே நீ கடவுளை விட்டு விலகினாச்சுன்னா அது மறக்காது. அது மாத்திரம் படிக்க உன்னுடைய சுய விருப்பத்தை விட்டுறணும். கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதை மட்டும் தான் பின்பற்றணும். அவைகளை பின்பற்றாத படிக்க நீ பொருளாசை பணாசை எதை செஞ்சாலும் அதுவுமே அதுதான் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். இது ஏன்னு கேட்டீங்கன்னா நற்கரிகளை செய்யாத படிக்க தடை பண்ணுகிறதான முக்கியமான தன்மைகள் இதுன்னு நம்ம குறித்து பார்க்கணும். ஸோ அதுதான் 5:16 நம்ம பார்க்குறோம். மத்தேயு 5:16. 5:16 சிஸ்டர். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப அதாவது நம்மளுக்கு தடை பண்ணக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மனுஷர்கள், நம்மளுக்கு சார்ந்திருக்கதான பொருளாசைகள் எல்லாமே ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்க நீங்க நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப நற்கிரிகள்லாம் எந்த நற்கிரிகள் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஏன்னா நற்கிரிகளை நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னு வேதவசனம் சொல்லப்படுகிறது. நற்கிரிகளை செய்து கடவுளை மகிமைப்படுத்துங்க, பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு. எந்த நற்கிரிகள் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எந்த நற்கிரி? ஏன்னா அந்த நற்கிரிகளை செஞ்சாதான் நம்ம பிரகாசிக்க முடியும். அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை நம்ம மாற முடியும். எந்த நற்கிரிகளை செய்யணும்? ஆவின் கனி, அது ஒரு தன்மைகள், அது ஆவின் கனிகள்னு பார்க்கிறோம். குறிப்பா நற்கிரிகளை என்ன குறித்து பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு பிதாவை மகிமைப்படுத்துகிறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறித்து பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம படிக்கணும். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள். வெளிச்சம் காட்டுகிறதான அந்த தன்மைகளுக்கு ஒப்புமைகள் இது சொல்லப்படுகிறது. நம்ம ஏன் கனி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கனி கொடுப்பதனால நீங்க நற்கிரிகளை செய்து உங்க வெளிச்சம் வந்து மற்றவர்களுக்கு பிரகாசிக்கணும்னு சொல்றாரு. அப்ப நம்ம நற்கரிகளை செய்ய வேண்டும் செஞ்சா நம்மளுக்கு என்ன பலன்னு பாத்தீங்கன்னா அதனால என்ன பண்ணும்? பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். நம்ம நற்கரை செய்கிறதுனால நம்மளுக்கு பலன் என்ன? பிதாவை மகிமைப்படுத்துறோம். அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா படிக்கலாம் மீண்டும் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். அதோட மாத்திரம் அல்லாத படிக்க எனக்கும் சீசரா இருக்கிறது. அப்ப சீசரா நம்ம இருக்க வேண்டியது தகுதி என்ன? நற்கிரிகளை செய்யணும். நற்கிரிகளை செய்தால் ஒருவேளை நம்ம வந்து சீசர்னு சொல்லலாம். நற்கிரிகளை செய்யலாம்னா நீங்க அநேக பேர் நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம். அதனால பலன் என்ன? நற்கிரிகளை செஞ்சா சீசர்னு நம்ம சொல்லலாம். நற்கிரி செய்யாத முன்னாடி சீசர்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா நம்மளும் சொல்லிட்டு போலான்னு தவிர்த்து அந்த உண்மைத்தன்மை காணப்பட்டா மட்டும்தான் சீசர்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் அங்கே வரும்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். ஸோ அதுலேயே நம்ம 5ஆம் வசனத்துல படிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாம உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப நீங்க சீசர், அதாவது நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னா, வீட்டில் உள்ள யாவருக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னா அங்க சொல்லப்படுறது மலை மேல இருக்கணும் ஒண்ணு, ரெண்டாவது தண்டில் மேல இருக்கணும் ஒண்ணு, மூணாவது இங்க சொல்லுகிறாரு நீங்க நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப நீங்க எனக்கு மேல இருந்தாதான் நீங்க கனி கொடுக்க வேணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு மேல இருக்கணும். உதாரணத்துக்கு எடுக்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து எந்த இது மேல வீடு கட்டுறீங்கன்னு சொல்ல போறோம். எதை மேல கட்டுக்கிறோம்? மணல் மேல கட்டுக்கிறோமா, கட்பாறைகள் மேல கட்டுக்கிறோமான்னு சொல்றோம். அப்ப எது மேல இருக்கிறோமோ அப்பதான் நம்ம கனி கொடுக்க முடியும். அப்ப நம்ம நற்கிரிகளை செய்யணும். நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்து இயேசு மேல கட்டப்பட்டிருந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். அப்ப கனி கொடுத்தா மாத்திரம் தான் நம்ம சீசர்னு சொல்ல முடியும். அப்படி சீசர்னு சொன்னாதான் பிதாவையும் நம்ம மகிமைப்படுத்த முடியும்னு இப்ப பாக்குறோம். அப்ப நானே திராட்சை செடி, ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால், நான் சொன்னதை கை கொண்டு நடந்திருந்தால் அவன் எப்படி மாறுவான்? அவன் மலை மேல இருக்கிற பட்டணமா மாறுவார். அவர் எப்படி கேட்டீங்கன்னா தண்ணீர் மேல இருக்கப்பட்ட விளக்கா மாறுவார். அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா திராட்சை செடி மேல இருக்கிறதான கொடிகளா மாறுவார்னு குறிச்சு பார்க்கிறோம். அப்படின்னு நம்ம பார்க்கணும். 4ஆம் வசனம் படிக்கலாம். 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப என்னுடைய வார்த்தை நீங்க கேளுங்க, செய்யுங்க, அப்ப நான் நிலைச்சிருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நான் முன்னே சொன்னா தனிமையாக ஒரு மனுஷனை வந்து வெளிச்சம் கொடுக்க முடியாது. உலகத்துக்கு நீ மீண்டும் சொல்ற, உலகத்துக்கு நீ வெளிச்சம் கிடையாது, உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சம். சகோதர ஒற்றுமையாய் கூர்னா மாத்திரம் தான் வெளிச்சம் கொடுக்க முடியும். தனியா வந்து நம்ம யூடியூப்ல தனியா நம்ம வீடியோ போட்டு நான் தனியா வெளிச்சத்தை கண்டடைறேன்னா வேலைக்கு ஆகாது. சகோதரோட ஐக்கியத்தில் நினைச்சிருந்தா மட்டும்தான் அது நன்மை இன்பமா அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தானால கனி கொடுக்க முடியாது. கிறிஸ்துவ மேல இருக்கணும். கிறிஸ்துவ என்ன சொல்லுகிறாரு? நீங்க ஒருவரில் அன்பா இருக்க வேணும்.
அப்ப அன்பு இருந்தா மட்டும் தான் நீங்க கனி கொடுக்க முடியும்னு சொல்லப்படுகிறான்னு படிக்கலாம். அப்படியே தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர், படிக்கலாம். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப அவர் சொன்னது நீங்க கேட்க வெட்டினா நீங்க கனி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அப்படியே 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்ப பிதா என்ன பண்றாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல அன்பா இருக்கிறான்னு பாக்குறோம். அதனால அவர் இவர் மேல அன்பா இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது பாக்குறோம். அப்படியே 10ஆம் வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அப்ப அவர் அன்பா எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்பொழுது பிதாவுடைய கற்பனைகளை கை கொள்கிறார். அதனால பிதா அவரோட இடத்துல அன்பா இருக்கிறான்னு பாக்குறோம். அப்ப நம்மளும் என்ன பண்ணோம், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு பார்க்கணும். அப்படியே படிக்கலாம். நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப அவருடைய கற்பனைகளை நம்ம முழுவதும் கை கொண்டிருந்தா மாத்திரம்தான் அந்த நற்கிரிகளை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். சோ அது மாத்திரம் படிக்கி இந்த நற்கிரிகளை குறிச்சு பார்க்கும்பொழுது முக்கியமா சொல்லப்படுகிற விஷயம் என்ன, நீங்க நற்கிரிகளை செய்ய வேணும்னா இங்க என்ன சொல்லப்படுகிறது, அன்பா இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அன்புதான் நீங்க நற்கிரிகளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி 12ஆம் வசனம் படிக்கலாம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. பிதா இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறாரு. அவர் எப்படி அன்பா இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவருடைய கற்பனைகளை இவர் கை கொள்கிறாரு. அதனால அன்பா இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துட்ட நம்ம அன்பா இருந்தா பிதா நம்மகிட்ட அன்பா இருப்பாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அன்பா இருப்பதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் சொல்கிறது, பிதா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கை கொண்டா அன்பா இருக்கணும்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் அதை படிக்க 13ஆம் வசனம். அதான் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். அப்ப போதுங்க. அப்ப ஒருவர் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை. அப்ப எந்த சிநேகிதருக்கு நம்ம ஜீவனை கொடுக்கணும்னு கேட்டா, ஏன்னா 14ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சிநேகிதரா இருக்க வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவர் சொன்னதை அப்படியே கை கொண்டு நடக்கணும். அவர் சிநேகிதரா ஏன்னு பாத்தீங்கன்னா சிநேகிதன்ற தன்மை நம்ம எப்படி சொல்லுவோம், அதிலே 15ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். இனி நான் உன்னை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. ஏன் ஊழியக்காரன் சொல்லதில்ல, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். தெரியாது, அவருக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஊழியக்காரன் பாத்தீங்கன்னா எது தேவையோ அதை மட்டும் தான் சொல்லுவாரு. படிக்கலாம். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். எல்லாவற்றையும் அறிவித்தனால சிநேகிதராயிறார். கரெக்டுங்களா? அதாவது பிதாவிட்ட இருந்து அவர் கேள்விப்பட்ட என்னென்ன விஷயம் இருக்குதோ எல்லாமே சொல்லிட்டார். அததான் சொல்றாரு. அப்ப செஞ்சனால என்ன பண்றாரு, அததான் சொல்றாரு. அத 14ஆம் வசனத்தை படிக்கணும். நான் கற்பிக்கிற யாவையும் செய்வீர்களானால் என் சிநேகிதரா இருப்பீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அப்ப பிதாவின் இடத்திலிருந்து கேள்விப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதனால சிநேகிதராயிட்டார். இதோ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாத்தையுமே ஸ்ரீசர்களை தவிர்த்து வேற யார்த்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியன்னு கேட்டா, கற்பிக்கிற எல்லா விஷயத்தையுமே சீசர்களை தவிர்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்த்தையா சொல்லலையான்னு கேட்டா சொல்லணும்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா மறைபொருள் யாருக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, சீஷர்கிட்ட தான் மெயினா சொல்லியிருக்கிற. அந்த ஊமையினோட விளக்கு என்ன சொல்லுங்க, ஜனங்கள் கேட்டாங்களா? கேட்கல. வேத பரிசேயர் கேட்டாங்களா? கேட்கல. ஏன்? அவங்க குற்றத்தை மட்டும் தான் கண்டுபிடிக்க பார்த்தாங்க, வேற எதுவுமே கேட்கல. அப்ப இதோட தன்மை மட்டுமே தான் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உதாரணத்துக்கு எடுக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே சிநேகித்தார், எல்லா இடத்தையுமே அன்பு கொண்டார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சிநேகித்தனால எல்லாத்தையும் சிநேகிதம் நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டா, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிநேகிதன்னு சொன்னா கை கொள்ளணும், அது ஓகே. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அவர் கற்பனைகளை கை கொள்ளா அதுக்கு ஒரு பேர் இருக்குமா, அது பேர் என்ன சொல்லுவோம், அன்புன்னு சொல்லுவோமா? அப்படின்னா நம்ம படிக்கலாம் நீதிமொழிகள் 22:11. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சிநேகிதன் வேணும், நம்மளுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். நீதிமொழிகள் 22:11. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். எந்த ராஜா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, வேற எந்த ராஜா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறவன் சிநேகிதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப கை கொண்டவனுடைய பேர் என்ன, கை கொண்டவர்களுடைய பேர் என்ன, சிநேகிதர். சிநேகிதனுடைய அவர்களுடைய பேர் என்ன, சுத்தம் உள்ளவர்கள். சீசர்கள் சுத்தம் உள்ளவர்களா அப்படின்னு கேட்டா சுத்தம் உள்ளவர்கள். எப்படி இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, சுத்தமான இருதயம் உள்ளவர்களா இருந்து சுத்தமான செயலை செஞ்சா
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சிநேகிதர். இப்போ இந்த ஒரு கேள்வி வரும்பொழுது யூதாஸுக்கு சுத்தமா அசுத்தம் உள்ளவா? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து யூதாஸை பார்க்கும்போது சிநேகிதர்னு சொல்லிக்கிறாரு. அப்படி ஏன்னா இந்த வார்த்தை நம்ம உதாரணத்துக்கு பேஸ்புக்கில் போகும்போது ஒருத்தர் மெசேஜ் பண்ணார், ஏப்பா நீ வந்து சுத்தமுள்ளவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சீசர்னு சொல்ற, அவர் பாவினே தெரிஞ்சு அவர் வந்து எப்படி அவர் வந்து சிநேகிதர்னு சொன்னார்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவோம்? யூதாஸ் காரியத்தை பார்த்தீங்கன்னா அசுத்தமுள்ளவர் அப்படின்ட்டு வந்து எப்போ நம்ம வருதுன்னு பார்க்குறோம். எப்போ அசுத்தமுள்ளவரானார்? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? வெகுரிமா சொல்லாமே பரிசுத்தமுள்ளவரா இருந்தாரா இல்லையா? அவரு எப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு போய் ஜனங்களுக்கு அறிவித்தாரா இல்லைங்களா? அவரும் அற்புத அடையாளங்களை செஞ்சாருங்களா இல்லையா? அப்ப செய்யணும் அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? அவருக்கு என்ன தகுதி வேணும்? பரிசுத்தம் வேணும். இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ. அந்த அதிகாரம் கொடுக்குறாருன்னா அவருக்கு என்ன வேணும்? பவர் வேணும். அவருக்கு என்ன வேணும்? அந்த அந்த அதிகாரத்துக்கு ஏற்றதான தன்மைகள் அவர்கிட்ட வேணும். தன்மைகள் இல்லாமல் அதிகாரம் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்ப அவர் பரிசுத்தம் உள்ளவர் தான். அவர் இறுதி நாட்கள் தான் எப்படி கேட்டாரு? உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது அவர் காட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? சிநேகிதனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாவியா இருக்கிற ஒரு மனுஷன் சிநேகிதன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பாவியா இருக்கிற ஒரு மனுஷன் சிநேகிதன் சொல்லலாம். ஏன்னா சுத்தம் உள்ளவர்களை தான் ராஜ சிநேகிதன் அவனு சொல்ல போறாரு. அப்ப சிநேகிதனா நம்ம என்ன சொல்லுவோம்? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 17:9. குற்றத்தை சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அப்ப குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். இது யூதாஸ் காரியத்தை எப்படிப்பட்டவரா இருந்தார்? குற்றம் செய்தவரா இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களை மன்னிச்சாரா? மன்னிச்சனாலதான் சிநேகன்னு சொன்னார், இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டார். உதாரணத்துக்கு எடுத்தாங்க, ஏன் வேத பாரகரை பார்த்து என் சிநேகன்னு சொல்ல வேண்டியதானே? பரிசேயரை பார்த்து சொல்ல வேண்டியதானே? அவருக்கு விரோதமான செய்யப்பட்ட ஜனங்களை சொல்ல வேண்டியதானே? ஏன் யூதாஸ் காரியத்தை சொல்றாரு? அவர் மரணத்துக்கு போவான்றது வசனம் முன்னாடியே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து மறுதளிச்சாரு. பேதுருக்கு எங்கேயாச்சும் மறுதளிக்கிற உனக்கு ஐயோன்னு சொன்னாரா? சொல்லப்படுகிறது. யூதாஸுக்கு மட்டும்தான் சொல்லப்படுகிறது. அப்போ யூதாஸ் வந்து மறிக்க போறான்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறைமுகமாவே சொல்லிட்டாரு. மறிக்க போறான்னு தெரிஞ்சு சிநேகிதன் சொல்றாருன்னா அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? அதுதான் அன்பினுடைய நற்கிரிகள், அதுதான் உச்சக்கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிரிகள் நற்கிரி, அந்த செயலை தான் நம்ம செய்யணும்னு சொல்ற பாரு. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது படிக்கலாம். சங்கீதம் 63ஆம் அதிகாரம், சங்கீதம் 63:3 படிக்கலாம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது அப்படின்னு வசனம் சொல்லப்படுறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல கிருபைன்னு வர இடத்துல கிருபை தான் வருமானு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இரக்கம். இரக்கம் தான் அவர் எடுத்துட்டாரு. இந்த இடத்துல கிருபைன்னு வர இடத்துல கிருபை தான் வருமானு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கிருபைக்கு கிருபைன்றது வந்து ஒரு லெட்டரலான விஷயம். அதுக்கு மறைமுகமான ஒரு பேர் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியே திருவிழத்தில் அந்த படம் நம்ம படிச்சிடலாம், அப்பதான் நமக்கு தெரியும். சங்கீதம் 63:3. ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது, என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. அப்ப இந்த இடத்துல வர கிருபைன்ற வாரத்துல டிரான்ஸ்லேஷன் நம்மளுக்கு என்ன சொல்லப்படுகிறது? பேரன்பு. பேரன்பு வருதுன்னு பாக்குறோம். அதனாலதான் வசனம் சொல்லப்படுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த ஜீவனை இழந்து போயிட்டா ஈஸியா பெற்றுப்படுவான். எப்படி? அவருடைய அன்புனால. அன்பு மரணத்தை காட்டிலும் பெருசுன்னு தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அதாவது எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா ஜீவனை பார்க்கலாம் உங்களுடைய கிருபை. அப்ப அவர் கிருபைன்றது எப்படி நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க நம்ம ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிட்டா, ஒண்ணுல பிதா வந்து நம்மளுக்கு அன்பு காட்டிக்கிறார். அது எந்த மாதிரி அன்பு காட்டிக்கிறான்னு கேட்டா ஒரே பேரனை கொடுத்துருக்கிறாரு. அதனால அதாவது அவரு நம்ம கொடுத்ததுக்கு நம்மள ஏதாவது நம்ம பண்ணியிருக்கிறோமா? அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம அவருடைய பார்வையில் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? பாவிகளாய் சத்துருக்களா இருந்தோம். உதாரணத்தை பார்க்கும்போது எதிரியா இருந்தோம். எதிரியா இருக்கிற அப்ப நம்மள நேசிக்கிறாருன்னா அது எப்படி? அதுதான் அன்பு, அதுதான் பேரன்பு. அப்ப ஜீவனை காட்டிலும் உன்னுடைய அன்பு பெரியது. திருவிலையத்தை பார்க்கும் பொழுது இது பரிசுத்த பைபிள்ல பார்க்கிறோம், ஜீவனை காட்டிலும் உங்களுடைய அன்பே சிறந்தது. பரிசுத்த பைபிள்ல வரும்னு நம்ம பிடிச்சு பார்க்கிறோம். அப்ப
இது ஏன் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்புன்றதையும் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளியாக சொல்லப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அன்பை நம்ம தரிச்சு கொள்ளணும். ஏன்னா இந்த மாம்சீகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம மாம்சத்தன்மைகளை நம்ம நடந்தால் எப்படி நம்மளோட ஜீவனை இழந்து போவோம். அவருடைய வசனங்களை கை கொண்டு நடந்தா இந்த உலக அற்பமான ஜீவனை நம்ம இழந்து நம்ம என்ன பண்றோம், பரிசுத்தமான அந்த ஜீவியத்துக்குள்ள நம்ம வருவோம். அப்ப ஜீவனை காட்டிலும் எது பெருசு? அவருடைய அன்பு பெருசு. அப்ப மரணத்தை காட்டிலும் ஒரு அன்பு பெருசு. மரண பெருசா அன்பு பெருசான்னு கேட்டீங்கன்னா மரணத்தை காட்டிலும் அன்பு தான் பெருசுன்னு வசனம் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ அதான் நம்ம பார்க்கும்பொழுது 1 தேசனிகள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மேற்கொண்டு நம்மளுக்கு வெளிச்சமான தன்மைகள் என்னவென்று 1 தேசனிகள் 5:8 பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெரிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவுள். அப்ப பகலுக்குரியவர்னா வெளிச்சத்துக்குரியதான ஆயுத தன்மைகள் எது? அன்பு. அன்புன்றது வெளிச்சத்துக்குரிய தன்மைகள். நீங்க நற்கரை செய்யணும், நீங்க என்ன பண்ணணும்? அன்பு இருக்கணும். அன்பு ஏன் இருக்கணும்? ஏன்னா அன்பு மரணத்தினுடைய பெரியது, மரணத்தை காட்டியது பெரியது. அதனால நீங்க அன்பை பெற்றுக்கொண்டால் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நித்திய ஜீவனை உடையவர்களாய் மாறுவீர்கள். வேதவசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அப்ப பகலுக்குரியராக நீங்கள், பகல்னா என்னது? வெளிச்சம். ஆதியாகமத்தில் சொல்லுது பகலுக்கு வெளிச்சம் என்று பெயரிட்டால் நம்மளுக்கு வருது. பகலுக்குரியராக நாம தெரிந்தவர்களாக இருந்து, பகல் எப்படி இருக்கும்? தெளிவா இருக்கும், அது இருட்டா இருக்காது. விசுவாசம், அன்பு, அப்புறம் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னை தலைச்சீராவை தரித்துக் கொள்ளுவோம் அப்படின்னு வருது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது விசுவாசம் அன்புன்றது எங்க வருது? மார்க்கவசத்துல வருது நம்ம பார்க்கிறோம். எபேசியர்ல வர்றப்ப அந்த மார்க்கவசம் என்ன வருது படிச்சிடலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இங்க விசுவாசம் அன்புன்றது மார்க்கவசம் இந்த இடத்துல பார்க்கிறப்ப அன்பு வருதுன்னு பார்க்கிறோம். விசுவாசம் அன்பு மார்க்கவசமா வருது. அங்க எபேசியர்ல படிக்கும் பொழுது சத்தியம் என்னும் கச்சையை உங்களுக்கு அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதகச்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் கொல்லாமல் நெய்யும் அக்னியாஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். 6:14 பார்க்கும்பொழுது நீதி என்னும் மார்க்க கவசம் வருது நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது 1 தெசலோனிக்கேயருக்கு பார்க்கும்பொழுது 5:8 சொல்லப்படுகிறது விசுவாசம் அன்பும் என்னும் மார்க்க கவசம். அங்க நீதின்னு வருது. அப்ப அந்த நீதி எதுன்னு கேட்டீங்கன்னா அன்பு விசுவாசம் தான். அது எங்க இருக்கணும்? ஏன்னா எபேசியர் 6:16 பார்க்கும்பொழுது பொல்லாங்கியையும் அக்னிஸ்தங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயம். அங்க கேடை எது? விசுவாசம் என்பது கேடயத்தை காட்டுது. இங்க விசுவாசம் எங்க வருது? மார்பத்துல வருது. அப்ப ஏன் சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய கையில பிடிக்கணும்னா முதல்ல எங்க இருக்கணும்? நீ கை செய்கை, அதாவது செய்கையில நீ நடக்கணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல எங்க இருக்கணும்? உன்னுடைய இருதயத்துல இருக்கணும். அப்ப அன்பு விசுவாசம் உன்னுடைய இருதயத்துல இருந்தாச்சான் கேடகமா உன் கையில இருக்கும். அப்ப நீதி எது? அவருடைய அன்பு விசுவாசம். இது ரெண்டுமே வேலை செய்யும். ஏன்னா நம்ம படிக்கலாம் யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். அப்ப விசுவாசம்ன்றது பாத்தீங்கன்னா வெளிச்சம். ஏன்னா விசுவாசமா இருக்கிறவங்க எப்படி இருள இருக்க மாட்டான். உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது உலகத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த ராவணிங்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட நிறைய பேர் விசுவாசமா இருப்பாங்க. அந்த விசுவாசம் எப்படி இருக்கும்? அவங்களுக்காக தன் ஜீவனே கொடுப்பாங்க. அவருக்கு என்ன வந்தாலுமே அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்காக உயிரே கொடுக்கத்தக்கமான இருக்குது. இப்ப நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்றோம், நம்ம கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுப்போமா? அதுதான் உண்மையான விசுவாசம். ஏன்னா அதுதான் உண்மையான அந்த விசுவாசத்தை மேல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும். ஏன்னா குறிப்பா பார்க்கும்போது நம்மளுக்கு சின்ன ஒரு சோதனை வந்தாலும் என்ன பண்றோம்? சில தன்னைகளை நம்பிக்கை இழக்கத்தக்கதான் நம்ம மாறுற விலகனமா போறோம். அதுக்கு காரணம் என்ன? விசுவாசத்தினுடைய மிக குறைபாடு காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம அற்ப விசுவாசே மாறுகிறது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அப்ப விசுவாசம் நம்ம குறைபடாமனா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தை எப்பயும் நம்ம எப்படி இருந்தா இருதயத்துல வைக்கணும். இருதயத்தில் நம்ம இருந்தாதான் செய்கை செய்ய. நிறைய இடத்துல பார்க்கும்போது இருதயத்தினால வாய் பேசும். ஆனா உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இருதயத்தில் இருக்கிறதா வாய் பேசுதா? நிறைய நம்ம இருதயத்தில் இருக்கிறது தான் நம்ம வெளியே பேசணுமா அப்படின்னு கேட்டா நிறைய தருணத்தை நம்ம இருதயத்தில் இருக்கிறத நம்ம வெளியே பேச மாட்டோம். ஏன்னா கேட்டீங்கன்னா இருதயத்தில் ஒன்று வச்சிருப்போம், வெளியே ஒன்று வச்சிருப்போம். அது காரணம் அதுக்கு வசனம் இருக்குது, நான் நோட் பண்ணல. அப்ப இருதயத்தை நினைவுனால் வாய் பேசும், அது ஒரு தன்மை, அது முழுமையா நடக்கிறது. ஆனால் நிறைய டைம்ல பார்த்தீங்கன்னா இருதயத்தில் இருக்கிறது நிறைய பேர் வெளியே காட்ட மாட்டோம், மறைமுகமாக காட்டுவோம். அது காரணம் என்ன? அப்போ இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வேற ஒன்று வச்சிருப்போம். அப்போ இருதயத்தில் உண்மையாலுமே நம்மளுக்கு
கடவுள் மேலே பட்டுக்கிறதான அந்த அன்புக்கு விசுவாசமும் நம்ம உறுதியாக இருந்துச்சுன்னா கிறிஸ்து இயேசுவை சொன்னதை நம்ம அப்படியே பின்பற்றுவோம் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கணும். அப்போ அது மாத்திரமல்ல, அதை படிக்க நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 யோவான் 2:10. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடர்கள் இல்லை, இடர்கள் ஒன்றும் இல்லை. அப்ப தன் சகோதர இடத்துல அன்பு கூறுறவன் எப்படி இருக்கிறாரு? ஏன்னா நீங்க அன்பு செய்யணும்னு சொல்றாரு. அன்பு யார்கிட்ட செய்யணும்? வேற எங்க வீட்டுல இருக்கிறவங்க செய்யணும், வேற வெளியில இருக்கிறவங்க செய்யணும், வேற எல்லாம் ஓகே. யார்கிட்ட அன்பு கூற சொல்றாரு? சகோதரர்கிட்ட தான் அன்பு கூற சொல்றாரு. சகோதரர் நம்ம லகுவா இல்லை அன்பு கூற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் இடத்துல வேணாலும் அன்பு கூறலாம், சகோதர இடத்துல மட்டும் அன்பு கூறது கஷ்டம். ஏன்னா இவர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், நான் வந்த கருத்து சொல்லுவோம், அவர் ஒரு கருத்து சொல்லுவாரு. அப்ப சகோதர இடத்துல அன்பு கூறது கடினமானு கேட்டீங்கன்னா, சத்தியத்தின்படி இருந்தா, சத்தியத்தின்படி இருந்துச்சுன்னா எல்லாமே லகுவா தான். கிறிஸ்துவை சிலுவை பின்பற்றுறது கஷ்டமான ஒரு இடத்துல கேட்டிருப்பாரு. அது கஷ்டம் கிடையாது, அது லகுவான்னு சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. அப்ப காரணம் என்ன? நம்ம உண்மையை அன்பு கூறதா எல்லாமே நமக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா லகுவா தான் இருக்குன்னு பாக்குறோம். அப்ப சகோதரத்தில் நம்ம அன்பு கூறலன்னா நம்மளுடைய வெளிச்சங்கள் மறைக்கப்பட்டது, நம்ம மறக்கால் நம்மளை மூடி இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் அங்க வருது நம்ம பார்க்கணும். இதே விஷயம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே விஷயம் தான் அங்க சீசர்கிட்ட கேட்டார். சீசர்கிட்ட ஜனங்கள்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார்? நீங்க மனம் திரும்பல் சொல்றீங்க, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ? படிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33, 34. மத்தேயு 21, 33, 34. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதிலே ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு பிரதேசத்துக்கு போயிருந்தான். கனிக்காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். போதும். இப்ப இந்த ஊமைகள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கனிகளை கேட்டவன அங்க என்ன பண்ணாங்க? கனி கேட்டவன என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க, துன்பப்படுத்தினாங்க. கடைசியில் என்ன பண்றதா? குமாரனை பாராம ஒன்னே போட்டாங்கன்னு பார்க்கணும். இதே தான் இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அடையாளம். இப்ப நம்மள்ட்ட யாராச்சும் கனி கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை நீங்க கரெக்டா கேட்டுருக்கீங்க, இன்னிலிருந்து பாருங்க சரியா கனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோமா? உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். கிறிஸ்டின்றீங்க, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு ஓடுறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? கரெக்டு தான் இருந்தார், நான் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இருந்தார், என்ன சரியா நடந்துக்கிற அப்படின்னு நான் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஒரு டாக் வச்சிருப்பேன். என்ன அது? என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? என்னுடைய கஷ்டத்தை நீங்க இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டு கிறிஸ்துவ அனுபவிச்சிட கஷ்டத்தோட நம்ம அனுபவிச்சோம். அதே மாதிரி கிறிஸ்டின் சொல்றீங்க, பொய் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பொய் பேசாமல் எப்படிங்கிற வாழ முடியும்? ஏன்னா இதெல்லாமே கடவுளுக்கு பகை இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு மரக்கலாக சொல்லப்படுகிறது. நீ வெளிச்சத்தை சொல்லாத படிக்க, அந்த நற்கிரிகளை சொல்லாத படிக்க, இந்த மரக்கலம் உனக்கு மூடி வைக்குது. நீ உலகத்துக்கு வெளிச்சமாக வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப கனிகளை கேட்டனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? சரியான மறுமொழி நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா சரியான ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. சரியான ஆன்சர் கொடுக்கலனாவே அங்க என்ன அர்த்தம்? அவங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு பாக்குறோம், கொலை செய்யறாங்கன்னு பாக்குறோம். மறைமுகமா அதுதான் அர்த்தம். அப்போ உண்மை தன்மையை ஒருத்தர் நான் செஞ்ச தவற ஒருத்தர் எங்களுக்கு சொல்றாருன்னா உண்மையை நான் என்ன பண்ணணும்? என்னை சுட்டி காட்டுறதுக்கு கடவுள் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, என்னை நான் சரி பண்றதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காருன்னு நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும். தாவீது அப்படி நடந்தாரா இல்லையா? அப்படி நடக்கல. ஏன்னா இஸ்ரேலே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 ராஜாக்கள் அரசாண்டார்கள். எத்தனை ராஜாக்கள் தாவீது போல இருந்தாங்க? ஆசாராஜ் உதாரணத்துக்கு நீங்க ஆசாராஜ் பார்க்கும்போது தாவீது போலவே சேம் வருவாரு. ஆனா தீர்க்கதரிசி மூலமா அவர் நீ தவறு பண்ணு சொல்லும்போது என்ன பண்றாரு? ஏத்துக்கல. ஆனா தாவீதையே ஏத்துக்கிட்டாரு. அப்படின்னா ஏத்துக்கிற மனப்பான்மை இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? மாம்சத்தினுடைய தேடுகள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறது. அதான் சொல்றாரு. அப்ப மாம்சத்தை தேடும்போது என்ன பண்றான்? ஒண்ணு உலகத்தை சார்ந்த பொருளை மேல தேடிச்சுன்னா உலகத்து மேல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா மரக்கலாக நம்ம அன்புக்கு வந்து போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் மேல அன்பு கூர்ந்தா என்ன பண்றோம்? உலகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் யாரு? முதல்ல நம்மளுடைய வீட்டார் தான் நம்ம எடுத்துக்கணும். இதுல ஆன்மீக வீட்டாரும் கூட எடுத்துக்கணும். ஏன்னா ஆன்மீக வீட்டாரு சத்தியத்துக்கு விரோதமான நிறைய பேர் கூட்டுக்கு சேர்ந்திருப்பாங்க. அப்படி செய்யும்போது அவங்களும் எப்படி பட்டவர்களாக மாறுறாங்க? அவங்களும் பாவம் செய்கிற தன்மைகளாக தான் மாறுறாங்க. அப்ப நம்ம கனியை கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? அது தகுந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பா பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா அந்த வெளிச்சம் கொடுக்குற தன்மைகளை நீங்க போவீங்க அப்படின்னு சொல்றாரு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது.
அப்ப உண்மையாலுமே கடவுளுடைய உணர்வு இல்லை அப்படிங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? இருளு தான். அப்ப அன்புன்றது பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்த தன்மைகள் நம்ம குறிச்சு பார்க்கிறோம். விசுவாசமும் வெளிச்சத்த தன்மைகள். நம்பிக்கையினை ரட்சிப்புன்னு பார்க்கிறோம், அந்த வசனத்தை பார்க்கிறோம். அதை நீங்க குறிச்சு பார்க்கும்போது நம்பிக்கை ரட்சிப்பு நம்பிக்கைன்னு வரும். அது நீங்க வந்து லிவிங் பைபிள்ல போனீங்கன்னு வச்சுங்க, அது நம்பிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியான நம்பிக்கைன்னு வரும்னு பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? பாடுகள் வந்தா நம்ம மகிழ்ச்சியா இருப்போமா? ஏன்னா சீஷர்களை பார்க்கும்பொழுது அங்க ஜனங்களை வந்து அவர்களை அடிக்கும் பொழுது பேதுரு யோவான்னு நினைக்கிறேன் ஆலோசனை சங்கத்தாரை விட்டு எப்படி போனாங்க? சந்தோஷத்துடனே போனாங்க. நம்ம பார்க்குறோம், அவர் அடிச்சு துன்பப்படுது கிறிஸ்துவுக்காக நாங்கள் எங்களை அடிப்படுறதுனால என்ன பண்றோம்? சந்தோஷத்தோட போனாங்க நம்ம பார்க்குறோம். அப்ப அதே போல நம்பிக்கை நம்மளுக்கு மரண பரியந்து காணப்படணும். ஏன்னா சத்தியத்தை நடக்காத படிக்கு இந்த என்ன சாத்தானா நம்ம எப்படி பண்றோம்னு கேட்டீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாரு. நம்மளுடைய எப்படி கேட்டீங்கன்னா நம்மளோட சரீரத்திலிருந்து எல்லாத்தையுமே தூண்டுவார். காரணம் என்ன? நம்ம கனி கொடுக்க கூடாது. அவருடைய டார்கெட் அது ஒண்ணுதான். ஆனா கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்க கனி கொடுக்கணும். கனி கொடுத்தா தான் பிதாவை மகிமைப்படுத்த முடியும். நீங்க கனி கொடுக்கறதுனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷரா ஆக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அவரை கடவுள் என்று அறிஞ்சிருந்தாங்க, ஆனா கடவுளை மகிமைப்படுத்தல. அவங்க தங்களுடைய மகிமைகளுக்கு ஏற்றதான வாழ்க்கையை மாறினாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இதை தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்துல பார்க்கும்பொழுது லூக்கா 6:46 நம்ம படிக்கலாம். லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாம போகிறீர்கள் என்ன? ஆமா. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, ஆனா கடவுளை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா கடவுள் சொன்ன வார்த்தைகள் தான் கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க? தங்களுடைய சுய காரியத்தை நிலைநாட்டுகிறாங்க அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இந்த குர்பான் காணிக்கெல்லாம் குறிச்சு பார்க்குறோம். இதெல்லாம் கடவுள் சொன்னாரா? நீங்க இதை கொடுத்தீங்கன்னா தகப்பை தாயெல்லாம் எல்லாமே கைப்பொண்டு இதெல்லாம் சொன்னாரா கடவுள் அப்படின்னு கேட்டேன் கிடையாது. அப்ப கடவுள்னு அறிஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை கடவுளையாச்சும் முழுமையா மகிமைப்படுத்திருக்கணும். நீங்க கடவுளை மகிமை அப்ப படுத்திருந்தாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாததே அங்க கடவுளை என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கனவீனப்படுத்துறதுக்கு ஏதுவான தன்மைகள் வருதுன்னு நம்ம பார்க்கறோம். இதை தான் இன்னைக்கு நம்பணும். இன்னைக்கு நம்ம ரெண்டுமே அறிஞ்சிருக்கிறோம். கடவுளையும் அறிஞ்சிருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்கோம். ஆனா ஒரு சொன்ன வசனத்தை நம்ம செய்யாதபடி இருந்தா நம்ம எப்படி சொல்றாரு? நான் சொன்னதை நீங்க செய்யலாம், நீங்க எப்படி வீணரானீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம பார்க்கும்பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் அப்படின்ட்டு. எபேசியர் 5:8-9. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அது என்ன அந்தகாரம்? அந்தகாரம் இருக்குன்னா இருள் சூழ்ந்த காலம். நம்ம இருளுக்குள்ளாக இருந்தோம். ரொம்ப அதாவது ஓவர் இருட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருட்டுக்குள்ளார இருந்தோம். அந்த மாதிரி இருட்டுக்குள்ளார இருந்த நம்மள என்ன சொல்றாருன்னா முக்காலத்தில் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது வெளிச்சமா இருக்கிறீங்க. இப்பொழுது வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்புறம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன்? ஏன்னா எப்ப வேணாலும் நீங்க வஞ்சிக்கப்படுவீங்க. எப்ப வேணாலும் வழி விலகிறதுக்கு போன தன்மைகள் ஏதுவான பிசாசான ஒன்று என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு தருவார். அதான் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்க கடவுளுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள், இனி எவ்விதமா இருப்போம் என்று அறியும் வசனம் இருக்கு, நமக்கு தெரியும். அப்ப என்ன காரணம்? அதேதான் சீசர் அங்க சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, தொடர்ந்து நீங்க வெளிச்சம் கொடுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? நற்கிரிகளை செய்து கொண்டிருந்தாதான் உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்க முடியும். இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வெளிச்சத்தை கொடுக்காதபடிக்கு ஒருத்தர் இறந்து போனார், யூதாஸ். நம்மளுக்கு தெரியும். யூதாஸ் மாத்திரமா இழந்தாரு. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நிறைய பேர் இறந்து போனாங்கன்னு பாக்குறோம். அப்ப உங்களுக்கு மரங்களாக சொல்லப்படுது எது? வெளிச்சத்தை தராதபடிக்கு அவங்களுக்கு மூடி வச்சது எது? அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட சுய ஆசை, அவங்களை சார்ந்த ஆசை, மாம்சத்துக்கு ஏற்படியதான ஆசை வருகிறதுன்னு அப்படி குறிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அது மாத்திரம் இல்லாத படிக்கு இந்த மத்திய நம்ம சொல்லப்பட்ட இந்த விஷயத்த அப்படியே மார்க்கு லூக்கால மட்டும் நம்ம பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 21 வசனத்தை நம்ம படிக்கணும். மார்க்கு 4:21. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 21 வசனம். இன்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். மார்க்கு 4:21. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதற்கு அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைத்திருக்கிறதை கொண்டு வருவார்களா? மத்தேயுக்கு இந்த மார்க்கு ஒரு வார்த்தை டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன சொல்லுங்க? மத்தேயுக்கு இருக்கிற வசனம் மார்க்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறார். என்னன்னா இதை சொல்லுவோம், பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி
மரக்காலின் கீழாகிலும், அடுத்தது கட்டில் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா, வருவீங்களாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல எது ஹார்ட் பண்ணியிருக்கிறார்? கட்டில் ஆட் பண்ணிருக்கிற. ஏன் கட்டிலோட இது மிங்கிள் பண்ணி சொல்லியிருக்கிறான்னு கேட்டா சோம்பேறித்தான். இன்னைக்கு நிறைய பேர் சோம்பேறியா போறதுக்கே முக்கியமான ஒரு பொருளா வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். இதை இந்த வசனத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, முன்பே ஒரு விஷயத்தை வந்து அங்கே ஒப்புமைப்படுத்த வருகிறார். எது ஒப்புமைப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா படிக்க வேணாம், லூக்கா 5-15 முடிக்க அங்கே ஒரு ஊமை சொல்றாரு. என்ன ஊமை? விதைக்கிறவர் ஒரு ஊமை பற்றி சொல்லப்படுகிறான்னு நம்ம பார்க்குறோம். அப்ப இது ஏன் சொல்லப்படுகிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊமையிலேயே 3 பேர் என்ன பண்றாங்க, 3 குரூப்ஸ் என்ன பண்ணுது, தங்களுடைய கனிகளை கொடுக்காத படிக்கு தடை பண்ணுகிறதுன்னு பார்க்குறது. காரணம் என்ன? அதாவது வழியறிக்க விதைக்கப்பட்ட ஊமை, கற்பார் நினைக்கப்பட்ட ஊமை, அப்புறம் முள்ளுரை விதைக்கப்பட்ட. இதுக்கு டெபினிஷன் இதனோட விளக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. இவங்களாம் கனி கொடுக்காத படிக்கு போன விஷயம் என்ன? உலக பிரகாரமான காரியம். அதை தான் சொல்றாரு. இவங்க இந்த 3 பேருமே குரூப் எப்படி சொல்லப்படுன்னு கேட்டீங்கன்னா, மரக்கால் மூடிக்க வைக்கப்பட்டவர்கள். அப்ப அதே 3 குரூப் சொல்லப்படுகிறது. அவங்க எப்படிப்பட்டவர்கள்? 30, 60, 100. அதனுடைய டெபினிஷன் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கணும். அவர்கள் எப்படி நல்ல நிலத்தில் வைக்கப்பட்டவர்கள்? யாரு? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கிறோம். இதை சொல்லிட்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா மலை பிரசங்கத்துல மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்தாம நேரங்கள் வரும்பொழுது என்ன பண்றாருன்னா, பின்னும் இந்த கார்த்தையை சொல்லுகிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுதான். ஏன்னா இந்த வசனத்தை சொல்லும்பொழுது எங்க சொல்லுங்கன்னா, கடலோரமா சொல்லுகிறாரு. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மார்க் 4ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, கடலோரமா போதகம் பண்றப்ப இந்த வசனம் சொல்லுகிறாரு. ஆனா அங்க அந்த வசனத்தை எப்ப சொல்றாரு? மலை பிரசங்கத்துல சொல்றாரு. மலை பிரசங்கத்துல சொல்லி நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னு மலை மீது சொல்லப்படுகிறாரு அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அப்ப நீங்க தொடர்ந்து வெளிச்சம் கொடுக்கணும், நீங்க என்ன பண்ண ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மேல நிலைத்திருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. அது மாத்திரமல்லாத படிக்கு 22ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. 4:22. மார்க் 4:22. வெளியரங்கனாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கேட்கிறவருக்கு ஒருவன் காதலனா இருந்தால் கேட்க கடவன் என்றார். அப்ப எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். நீங்க ரகசியமா எதெல்லாம் செய்யறீங்களோ எல்லாமே ஒரு நாளைக்கு என்ன வரும்? வெளிச்சத்துக்கு வெளியரங்கமாகும் அப்படின்ட்டு வரணும்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு 24 to 25 படிக்க வேணாங்க. என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவினால் அழைக்கப்படுகிறீர்களோ, ஏன்னா மரக்காலன்றது என்னது? அழகருத்து. அப்ப நாம இந்த நீங்க எந்த அளவினால் அழைக்கப்படுகிறதுனா காரியம் என்ன? உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது எந்த விதத்திலும் அவரோட நான் வந்து தாழ்ந்தவன் கிடையாது. அப்பனா என்ன பண்றோம்? நம்மள அளக்கிறோம். வசனம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, சரி சமம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. பிதா வந்து என்ன பண்றான்னு கிட்ட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்துட்டு அவர் எப்படி பண்றாரு? தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து வர்றாரு. அப்படின்னா என்ன? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அப்ப சரிசமம் என்ற ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம நிலைநாட்டினார். ஆனா வசனம் இன்னொரு இடத்துல சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணணும்னு சொல்றாரு. அது மாத்திரமல்லாத படிக்கு தங்களிலும் மற்றவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மேன்மையுள்ளவர்களாக என்ன வேணும். அப்ப மேன்மையுள்ளவர்களாக என்னும்போது நம்ம எப்படி இருக்க மாட்டோம்? அளக்க மாட்டோம். மற்றவரோட நாங்க இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் என்னோட வந்து சின்னவர் பெரியவர்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அந்த விஷயத்தை யார் பண்ணாங்க? ஏன்னா 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்கன்னு பார்க்குற. ஒருத்தர் என்ன பண்ணாரு? ஒருத்தர் நான் தான் பெஸ்ட், எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சு கொண்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு? நான் வேஸ்ட்ன்றாரு. அந்த இடத்துல யார் பெஸ்டானாங்க? ஏன்னா அதுலயும் ஒரு வசனம் இருக்குது. நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, குறிப்பா அந்த பரிசேயரை குறித்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 4-5 வசனம் சொல்லப்படும். அந்த இடத்துல நீங்க நீதிமொழிகள் வசனத்தை ஒப்புமைப்படுத்தீங்கன்னா, மூடன் மிகுதியாய் பேசுகிறான். ஆனா அந்த பாவி சொல்லப்படுகிறார், நான் பாவின்றாரு. ஒரே வசனம் தான் சொல்லப்படும். அப்ப அறிவாளி தன் வார்த்தையை அடக்குகிறான். அப்ப மிகுதியே பேசுறவன் மூடனா மாறுவான். அப்ப மிகுதியே பேசுறவன் பெருமையா மாறுவான். மிகுதியே பேசுறவன் பாவம் செய்வான். அப்ப தான் வார்த்தைகளை அடக்கி கொண்டு சரியாய் நிதானமா பேசுகிறவன். உதாரணத்துக்கு நம்ம பேசுற வார்த்தை நான் பேசணும்னு வச்சுக்கோ, நான் பேசுற வார்த்தை என்னை பெருமைப்படுத்துற விதமா இருக்கணுமா? இருக்கக்கூடாது. ஒரு வகையில் இருந்துச்சுனாலும் என்ன பண்ணும்? அதை அவாய்ட் பண்றது முக்கியமா நல்லது. உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது இப்ப இவர் பேசியிருக்கிறாரு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் பேசியிருக்கிறாரு, நான் அநேக அடிகள் அடிக்கப்பட்டேன். அணிகள் அடிக்கப்பட்டு ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு அந்த வசனத்தை நீங்க முன்பு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல படிச்சுட்டு அந்த படிச்சீங்கன்னா, அவர் சொன்ன வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் புத்தியினமா பேசுறேன்னு சொல்லுவார். அது காரணம் என்ன? நான் செஞ்சது தான்
இது நான் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நான் இப்படி பேசுறது ஒரு வகையில் பெருமையா இருந்துச்சுன்னா நான் புத்தியனமா பேசணும்னு நினைச்சுக்கங்க. ஒருவேளை இப்போ நான் இதை பெருமையா பேசணும்னு வச்சுக்கோ, அதுக்கு நான் காரணம் என்ன, நான் அறிவு கட்டமா பேசணும்னு நீங்க நினைச்சிங்கன்னு சொல்லணும். அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம பேசுவோமா? அப்படி நம்ம பேசணும் என்ன ஆகும்? நம்மளை தாழ்த்திக்கிறவராய் காணப்படணும். அப்ப தாழ்த்துக்கிற தன்மையா நம்ம போகும்பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? வெளிச்சத்தை இருக்கிறவர்களா இருப்போம்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த அளவினா நீங்கள் அழைக்கப்படுவீங்களோ அவங்க அழைக்கப்படும். நீங்க மற்றவங்க நீங்க உயர்ந்தவங்க நினைச்சீங்கன்னா உண்மையில நீங்க உயர்ந்தவங்களா மாறுவீங்க. மற்றவங்க நீங்க தாழ்ந்து நினைச்சீங்கன்னா நீங்க தாழ்ந்து தான் போவீங்க. அப்ப எப்படிப்பட்ட தன்மையா நம்ம மாறுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து பார்க்கணும். ஸோ அது மாத்திரம் அதை படிக்க நம்ம அப்படியே லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். ஸோ இதே விஷயத்தை தான் அப்படியே மார்க்லேயும் சொல்லப்படுகிறது, லூக்காலையும் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கலாம். அப்படியே 8:16 சிஸ்டர். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அது ஒரு பாத்திரத்தின் மேலே மூடவும் மாட்டான், கட்டியின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாக போதும் சிஸ்டர். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் சொல்லப்படுகிறது. என்னது? மார்க்கு மத்தேயோ இல்லாத ஒரு விஷயத்தை இந்த இடத்துல, அதாவது அதே விஷயம் தான் ஒரு டிஃபரன்ஸா சொல்லுதுன்னா என்ன சொல்லுவோம்? உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காண அது வைப்பாங்க. அதாவது அது ஓகேங்க. அங்க என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா மரக்கால் சொல்லப்படுகிறது. இங்க மார்க்ல என்ன சொல்லுது? கட்டிலின் கீழே சொல்லப்படுகிறது. இங்க லூக்கால என்ன சொல்லப்படுகிறது? ஒருவன் விளக்கை கொடுத்து ஒரு பாத்திரத்தில், மரக்கால்ன்றது இந்த இடத்துல என்ன சொல்ல தெளிவா சொல்லுகிறது, ஒரு பாத்திரம். இப்ப ஒரு பாத்திரத்தை தடை பண்ணுகிறதுனா யாரா இருக்கும்? உதாரணத்துக்கு வேத பறைகள்லாம் ஒரு யாரு? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஒரு பாத்திரம் சொல்லப்படுது, பவுல்லாம் பாத்திரம் சொல்லப்படுகிறாருன்னா இவங்களே யாரு? ஒரு பாத்திரம் தான் தடை பண்ணும். புரியுதுங்களா? அப்ப மரக்கால்ன்றது என்பது கேட்டீங்கன்னா ஒரு பாத்திரம். இது லகுவா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த வசனம் வருது. அப்போ ஒருவரை ஒரு தடம் எடுப்போம்னா நம்ம எப்படி ஆடுறோம்? நாம அபாத்திரமா போய்க்கிறோம்னு சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? பாத்திரமா நடந்தா நற்கிரிகளை செய்வோம், அபாத்திரமா நடந்தா மரக்காலா போயிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அதுல 8, 17, 18 நம்ம படிக்கணும். லூக்கா 8ஆம் அதிகாரம். வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அதனால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நல்லா கவனிங்க. கேட்கிற விதத்தை கவனிங்க. என்ன கவனிக்கணும்னு சொல்றாரு? கேட்கிற விதத்தை நல்லா கவனிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். இது நீதியா? என்கிட்ட 5 ரூபா பணம் இருக்குது, இன்னொருட்ட 50,000 ரூபா இருக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். 50,000, 500, 1000 இருக்குது. இப்ப இருக்கிறவங்க என்கிட்ட பணம் கொடுப்பாரா, இல்லாதவர் நான் அவர்கிட்ட பணம் கொடுக்கணுமா? எப்படி இருக்கும்? பொதுவாக என்கிட்ட காசு கம்மியாக இருக்குது, மற்றவர்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னா மற்றவர் தான் எனக்கு கொடுக்கணும். இது எப்படி? இதுதான் உலக நீதி. ஆனா வசனம் என்ன சொல்லுது? உள்ளவர் எவரோ அவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரை. அது காரணம் என்ன? முன்னே சொன்ன மாதிரி தான். அதாவது வசனம் சொல்ற மாதிரி தான், நீ விதைக்காதவர் இடத்துல அறுக்கிறதும் சேர்க்காதவர் இடத்துல கடினமுள்ள மனுஷன் என்று பயந்து. அது காரணம் என்ன? இவரு சோம்பேறித்தனமா இருந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவர் கடினமுள்ள மனுஷனாமா. கடினமுள்ள மனுஷனா தூங்கிட்டு இவர் என்ன பண்றாரு? அதனால சொல்றாரு, அப்ப கட்டிலுக்கு தூங்கிக்கிறத சோம்பேறித்தனமானவர் என்ன பண்றாரு? தங்களுடைய வெளிச்சத்தை என்ன பண்றாங்க? கட்டிலின் கீழே வச்சிடறாங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சோம்பேறித்தனத்தினாலே நிறைய பேர் பின்வாங்கி போறவங்க அநேகரா இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா வேதவசனம் நம்மள சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் எபேசியரை நம்ம படிக்கலாம். எபேசியர் 5, 10, 13. 5ஆம் அதிகாரம் 10 to 13. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அனுதினமும் சோதித்து பாருங்க. ஏன்னா நம்ம மாம்சத்துக்கு ஏற்பதை நம்ம சோதித்து பார்க்கிறோம். கடவுளுக்கு பிரியமானது என்னதென்று நம்ம சோதித்து பார்க்கணும்ன்றத கேள்வி. சோதித்து பாருங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகளை எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகுகிறது எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. அப்ப வெளியரங்கமாகிறது எல்லாமே வெளிச்சமா இருக்கிறது. அப்ப வெளிச்சத்துக்கு ஒரு நாள் வரும்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்து, அதனால் நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னா நீ என்ன பண்ணணும்? மரித்தோரை விட்டு எழும்பணும். எது மரித்தோரு? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களா இருந்து நம்ம என்ன பண்றாரு? உயிர்ப்பித்தாரு. அப்ப அந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீண்டும் நம்ம தேடி போனா
மரித்த நிலைமையில தான். அப்ப அந்த மரித்த நிலைமையில நம்ம எப்படி இருக்கோம்? தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தூங்குறது என்னது? சோம்பேறித்தனம். ஒண்ணுல இயேசு கிறிஸ்ட பார்க்கும்பொழுது ஒரு ஊமை கல்யாணத்துக்கு வர சொல்லும்பொழுது அங்க என்ன சொல்றாரு? ஒருவர் தன் வயலுக்கு போனேன், ஒருவர் என்ன பண்றான், கல்யாணத்துக்கு போயிட்டேன். இப்படி இதுக்கு எல்லாமே இது காரணம் என்ன? வரக்கூடாதுன்றதுக்கு காரணம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலுமே அந்த காரணம் நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா அது ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது எஸ்கியூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லா விதமான காரணத்தில் நம்ம காரணத்தை வச்சுட்டு இருக்கிறோமா, இல்லை காரணத்தை தூக்கி எறிஞ்சு கிறிஸ்தவை முழுமையாக பின்பற்றலாமா காணப்படுகிறோமா? அது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமே காணப்படுகிறது. அப்போ நம்ம எப்படி நம்ம இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது தூங்குற மரித்தோருடைய நிலைமையை விட்டு நம்ம எஞ்சிருக்கணும். அப்போ மரித்த நம்ம கிறிஸ்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம அதில் தான் மீண்டுமாக நம்ம பிரகாசிச்சு நம்ம என்ன பண்ணோம்னா மீண்டும் அதுக்குள்ளார விடக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரம் இல்லாத படிக்கு லூக்கா 11ஆம் அதிகாரம் 34-36 வசனம் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34-36. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னிடத்தில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் ஒரு புறத்திலும் இருள் அடையாதிராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். 36 வசனம் சொல்லும் பொழுது உன் சரீரம் ஒரு புறத்தில் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல. எந்த விளக்கு வெளிச்சம் கொடுக்கும்? சத்தியம் என்னும் வெளிச்சம் தான் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த சத்தியம் வெளிச்சம் நம்ம எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். ஆனா இங்க இடத்துல என்ன சொல்றது? கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்ப வெளிச்சம் உதாரணத்துக்கு நம்ம லிட்டரலா பார்க்குறோம். நம்ம பார்க்கறதுனால நம்ம சரியா நடக்க முடியுமா? பார்க்காதனால நம்ம சரியா நடக்க முடியுமா? பார்க்காம இருந்தா சரியா நடந்துடலாம். அப்ப பார்க்கறதுனால பாவம் போயிடும் அப்படின்னா அப்ப நம்ம பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாவம் போயிடும் அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கலாம். அதே தான் நம்ம பார்க்கலாம். யோவான் 9:41 படிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள் பாவம் நிலைத்திருக்கிறது என்றார். அப்ப குருடரா இருந்தா நீங்க பாவம் இல்ல அப்படின்றாரு. அப்ப நிறைய பேர் நம்ம குருடர் ஆயிடலாமா? இந்த வசனத்தின் படி நம்ம எடுத்துக்கிட்டா எப்படி சொல்றோம்? ஏன்னா பார்க்காம இருந்தா சத்தியத்தின் படி நடக்கலாம். அப்ப பார்க்காம இருந்தாலும் நம்ம கண்ணு குருடர் ஆக்கி, ஏன்னா உன் கண்ணு உனக்கு இடர்ல உண்டாக்கினா பிடிங்கி போடு அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு. அப்ப நம்ம இடர்ல உண்டாக்குறது எல்லாமே பிடிங்கி போடலாமா அப்படின்னு கேட்டா போடலாமா? போட்டுருந்தா நம்ம சத்தியத்தின் நடக்க முடியுமா? ஏன்னா நம்மளுடைய அவைங்களை நம்மளுடைய அவைகள் எப்படிப்பட்டது? இதுக்கு சொந்தக்காரரே நம்ம கிடையாது. இது யாருடையது? எல்லாமே அவருடையது. அவைகள் இருந்து சகலமும் அவருடையது. அவருக்கு நம்ம ஒப்படைச்சிட்டோம். அப்போ இப்படிப்பட்ட விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு விஷயத்த பண்றதுக்கு நம்மளுக்கு தகுதியே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சரீரத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேட்டோ குத்திட்டு போடுறாங்க. அந்த விஷயத்த போறத கூட உண்மையிலுமே அவங்களுக்கு தகுதி கிடையாது. அப்படி தகுதி இல்லாத விஷயத்த நீங்க நிறைய பேர் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இது ஏன்னு பார்க்கும்பொழுது கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்போ உன் கண்ணு தெளிவா இருந்தாலும் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அப்ப கண்ணு தான் மிகப்பெரியதான ஒரு மனுஷனுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடி ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். அந்த கண் அவர் எப்படிப்பட்டவர்கள் ஏன்னு பார்க்கும் பொழுது கண்ணால் விழுந்து போனவர்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு முடிஞ்சு எத்தனை பேர்? ஏகப்பட்ட பேர். தொடக்கமே கண்ணால தான் விழுந்து போனிச்சு நம்ம பார்க்குறோம். காரணம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது ஏவாலேருந்து சிம்சோனு, லோத்து, தாவீது ஒரு சில விஷயத்துல வந்து பார்க்கும்பொழுது யூதாஸ் காரியத்து, அனனியா, சப்பரியார், ஆகாபு, சாலமோன், இஸ்ரவேல் எல்லாம் எப்படி விழுந்து போனார்கள்? காண்கிறதுனால தான் விழுந்து போனார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்ப அவங்க கண்ணு எப்படிப்பட்டிருக்க வேண்டும்? வேத வசனத்தை நோக்கி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வேத வசனம் நோக்கினா நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் வேத வசனத்தை மேலே தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் லிட்டரலான கண்ணு எடுத்துக்கலாம். உங்களுடைய மனக்கண்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவாக வச்சுக்கணும்னு சொல்லப்படுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுன்றது நம்ம சரீரத்துக்கு எப்படி? இதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ கண்ணுன்றது எங்க இருக்குது? பொதுவா தலை இருக்குது. அப்போ தலை யாரு? அப்போ சரீரத்துக்கு ஸ்டாண்ட் எது? தலை. புரியுதுங்களா? இப்போ கண்ணுன்றது யாரு? கண்ணுன்றது ஸ்டாண்டு. அப்போ நீங்கள் ஸ்டாண்டு மேலே தான் வெளிச்சம் கொடுக்க முடியும். அப்போ உங்க கண்கள் எங்க இருக்கணும்? ஸ்டாண்டில் இருக்கணும். அந்த ஸ்டாண்ட் எது? கிறிஸ்து மேல இருக்கணும். உதாரணத்துக்கு தமிழ்ல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அது என்ன வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா கணவன்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுதுன்னு பார்க்குறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல கணவன். பிரதர் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? கணவன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்?
கண்ணனா, அதுதான் அர்த்தமே. உன்னுடைய கண்ணே யாரு? கிறிஸ்து. அப்ப நீங்க வெளிச்சம் கொடுக்க வேணும்னு சொன்னா உன்னோட தலை எப்படி வந்து நீதியா சரீரத்துக்கு மேல இருக்குதோ, தலை எங்க இருக்குது? கழுத்து உயரத்துல இருக்குதோ, அதே மாதிரி உன்னோட கண் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற தலையாகி கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற தன்மை இருக்கணும். அப்ப அதுதான் சொல்றது, கண்ணவன்னா அந்த கணவனை நீ மகிமைப்படுத்துறதுனுடைய தன்மை காணப்படணும். அப்படி காணப்பட்டா ஒளியதான் நீங்க ஸ்டாண்டு மேல இருக்கிறன்னு அர்த்தம், அந்த மலை மேல இருக்கிறீங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப நீதிமொழிகள் 27:20 நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த கண்ணினால வருகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பயனில் இருந்துச்சு. நீதிமொழிகள் 27:20 பாதளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. அப்ப இந்த கண்டு எப்பயாச்சும் திருப்தி கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா திருப்தி ஆகாது. பாதாளம் எப்படி அழிவை தேடி நோக்கி போய்கிட்டே இருக்குது, அதே மாதிரி இந்த கண் என்ன பண்ணாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்னதான் பண்ணாலுமே உங்களுக்கு திருப்தி கொடுக்காத, ஒரு முழுமை கொடுக்காத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த முழுமை கொடுக்காத விஷயத்துல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்குன்னு பார்க்கறோம். மேற்கொண்டு 1 யோவான் 2:9 அதிகாரம் படிக்கலாம். 1 யோவான் 2:9 ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஓகே, அப்படியே 11 படிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அப்போ உன்னுடைய கண்கள் விளக்கா இல்லாதபடிக்கு அவைகள் அணைந்து போகும்படிதான தன்மைகள் என்ன சொல்றது? சகோதரனை பகைச்சினாவே முடிஞ்சு போகுதுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப சகோதரை பகைக்கணுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லப்பட்டாரு. சகோதரர் என்ன சொல்லியிருக்கிறார்? சகோதரியை சிநேகி சொன்னாரு, சத்துருக்களையே சிநேகி சொல்லியிருக்கிறார். வேதத்துல பார்க்கும்பொழுது சீஷர்கள், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தரும் இவர் எனக்கு ஆவாதவர், இவர் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி எந்த விதமான தன்னத்திலையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? மற்றவங்களை பகைக்கிறோம்னு அர்த்தம். அப்படி பகைன்றது பேர் என்ன? அவங்க எனக்கு எதிரி. அப்ப எதிரியை சிநேகிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிப்பட்டிருக்கிறார். அதாவது யூதாசுக்கே அவர் பண்ணியிருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் விரோதமாய் காட்டி கொடுத்து அவர் சிலுவையில் அறைய போறவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சிநேகிதனே சொல்லியிருக்கிறார். ஆனா நம்ம பகைக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? பகைக்கிறோம் என்ன பண்றோம்? எப்போ பார்த்தாலும் பார்க்குறப்ப அவரை பேர் சொல்லி என்ன பண்ணுவோம்? டென்ஷன் ஆயிரும். சும்மா வச்சு சிந்தையிலேயாச்சும் நினச்சிக்கிட்டே இருப்போம். அது காரணம் என்ன? நம்ம இன்னும் மாம்சத்தின் படி இருக்கிறனாலே அப்படி இருக்கப்பட்டவர்களாக இருக்கப்படணும்னு பார்க்குறோம். அப்போ நம்முடைய கண் விளக்கா இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்னா முக்கியமாக சொல்லப்படுகிறது சகோதரனை பகைக்கக்கூடாது. பகைன்றது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு இருக்கவே கூடாத ஒரு குணாதிசயம். அதே மாதிரி இந்த கண்ணுக்கு உண்டான முக்கியமான குணாதிசயம் வேதம் நம்ம சொல்லப்படுகிறது என்ன இருக்குதுன்னா 2 விஷயம் மெயினாக சொல்லப்படுகிறது. ஒன்று தயவு, இன்னொன்று நம்ம இன்னைக்கு கேட்ட பாடம் இறக்கம். கண்ணுக்கே உண்டான மகிமை, இதுக்கு வசனம் இருக்குது. இவைகள் வெளிச்சம். அதே மாதிரி கண்ணுக்கே இருக்கக்கூடாத குணாதிசயங்கள் ஒன்னொன்று இருக்குது. என்னது? மேட்டின்மை, பொறாமை, இவைகள் எல்லாமே எது? கோபம். இதெல்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா இது வெளிச்சத்தை குடிக்குது. இதுக்கு வசனம் இருக்குது. மேற்கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாடத்தில் நம்ம அது நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அப்போ இவங்க இந்த கண்ணுக்கே உண்டான குணாதிசயம் கேட்டிங்கன்னா நம்ம இறங்கணும். அந்த இறங்கினா மாத்திரம் தான் மற்றவங்களுக்கு எப்படி பட்டணும்னு கேட்டிங்கன்னா வெளிச்சம் கொடுக்குறலாம் மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வருதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:23 நரகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. கடவுளுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்ப இது ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா சபையை பிரகாசிக்கிறது யாரு? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து நம்மளுக்கு விளக்கா இருக்கிறாருன்னா கிறிஸ்துவை நம்ம எங்க வச்சிருக்கணும்? கண்ணில் வச்சிருக்கணும். நம்ம கண்ணை நம்ம எப்படி இருக்கு சார்ந்துடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு தான் பொருளாசை சாகரம். நம்ம ஒரு கண்ணு தான் மற்ற எல்லாத்தையுமே சாகக்கூடியது எது? அததான் சொல்லப்படுகிறார். இது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தொடர்புடையதான வசனம் பார்க்கும்போது உதாரணத்துக்கு மத்திய 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் படிக்க வேணாம். ஏன்னா இது மலை பிரசங்கத்தில் சொல்லப்படுகிறாரு. ஆனா இப்ப பார்த்த கண் எதுன்னு கேட்டீங்கன்னா லூக்கால சொல்லப்படுகிறது. இதை பார்க்கும்பொழுது உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன்னுடைய இருதயம் இருக்கும். அப்போ உன்னுடைய கண்கள் எதை நோக்குதோ அவைகள் தான் உன்னுடைய இருதயத்தையும் நோக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான்
மத்திய 6:19-21 வசனம் முடிக்க இந்த பொக்கிஷத்தை குறித்து சொல்லிட்டு 6:22-23 தான் சொல்லுகிறாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. அப்ப உன்னுடைய கண்கள் எதை தேடுகிறதோ அதுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வெளிச்சமாய் மாறுன்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் 6ஆம் அதிகாரம் 24 வசனத்தை சொல்லப்படுகிறது, 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப உன்னுடைய கண்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது, கடவுளை மாத்திரமே நோக்கி இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, உலகத்துக்கும் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடாது சொல்லிட்டு தான் கண்ணானது சரீரத்தின் விளக்கா வருதுன்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம கண்கள் எதை தேடுது, எவைகள் தேடுகிறது, இந்த உலகத்தை தேடுகிறதா இல்ல உலகத்தில் அல்லாத பரத்தை நோக்கி தேடுகிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம மகிமைப்படுத்தினா நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும், பரத்தை நோக்கி இருக்குன்னு. 2வது பார்த்தீங்கன்னா இச்சையான செயல்கள் நம்மளுக்கு காணப்படக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவோடைய என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, ஃபைனலாக முடிஞ்சு போச்சு. அரைஞ்சதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் தேடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது ஆங்கிலத்தில் ஒரு 3 வார்த்தை சொல்லுவாங்க, அந்த பாடம் இதை மட்டும் நம்ம சொல்லி முடிச்சிடலாம். பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு கிளீனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறார், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம், சுத்தம். அதாவது உதாரணத்தை பார்க்கும்பொழுது பாத்திரம் விளக்குதல், பல் விளக்குதல் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா விளக்குக்கு நம்ம விளக்க வேணும்னு சொன்னால் நம்ம விளக்க எரிய வேணாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிளீன் பண்ணணும், நம்ம விளக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். எக்ஸ்பிளைன் அப்படின்னா அது பேர் விளக்கு தான், விளக்கு அதை பார்க்குறோம். அப்போ எக்ஸ்பிளைன் நம்ம விளக்கு. அப்போ உதாரணம் பார்க்கும்பொழுது நம்மை சுத்திகரித்து, அதாவது நம்மளோட பாவத்தை நம்ம விளக்கும் போது தான் நம்ம எப்படியா மாறுறோம், விளக்கும் போது தான் விளக்கா மாறுறோம். விளக்கா மாறுறவங்க எப்படியா மாறுவாங்க, ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, லீடுன்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன, வழி நடத்தல், வழிகாட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சீசன் நம்மளுக்கு வழிகாட்டிகளா இருந்தார்களா இல்லையா, அது காரணம் என்ன, அவர் எல்லாவற்றையுமே விட்டுட்டாங்க. அதான் பேதுரு சொல்லுகிறாரு, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினமே எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு, அப்ப எல்லாத்தையுமே பாவத்தை அவங்க விட்டு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பூர்வ நாட்களை பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய ஆரம்ப நாட்களை பாவம் இருந்துச்சாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூஷிச்சிட்டாலும் அவங்க போன நாட்கள் என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய பாவத்தை சுத்திகரித்து கொண்டு புதுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இதில் நம்ம பார்க்கும்பொழுது விளக்கா எரிய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய பாவத்தை விளக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படும். அப்படி விளக்கும் போது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கா எறிகிறோம். அப்படி விளக்கா எரியறவங்க தான் நற்கிரிகளாக செய்ய முடியும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு அந்த வெளிப்படுத்தல வரும், வெளிப்படுத்தல 18ஆம் அதிகாரம் 19 வெளிப்படுத்தல 21:10 நம்ம வாசிக்கலாம். திருவிளையாடல் கூட வாசிக்கலாம். பெரிதும் உயர்வுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த சிஸ்டர் வெளிப்படுத்தல் 21:10ங்களா? ஆமா அதுங்களா? இந்த நீதியின் வசனம் வருங்க, அது படிங்க சிஸ்டர், 21:10 படிங்க. பெரிதும் உயர்வுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஓகே, அதாவது நீதியின் வஸ்திரம் ஒன்று வருங்களா? படிங்க. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தெரிவித்துக் கொள்ளும்படி அவர் அழைக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. இந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. அந்த வஸ்திரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசிக்கதா சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். ஸோ அந்த வஸ்திரம் அப்படியே திருவிளைகள் நம்ம படிக்கலாமா? திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மணமகள் அணியுமாறு பளபளப்பான தூய்மையான விடையெழுந்த மெல்லிய ஆடை அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஆடை இறைமக்களின் நீதி செயல்களே. நீதி செயல்களே வருதுன்னு பார்க்குறோம். இது ஏன் சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நற்கிரிகளை செய்கிறோம், அதாவது பரிசுத்த பயில் பார்த்தீங்கன்னா அந்த செயலை குறித்து பார்க்கறதுனா அது நற்செயலேன்னு வரும். இப்போ நான் என்ன கிரியை செய்கிறேனோ அதுதான் எனக்கு வஸ்திரமாக வருது. அப்போ இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுக்கிறேன், இப்போ நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோ, இப்போ நான் செய்கிற செயலுக்கு எனக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அதை வச்சுட்டு நான் பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் ஏன்னா நான் எந்த நற்கிரிகளை செய்கிறேனோ அதுதான் எனக்கு வஸ்திரமாக சொல்லப்படுகிறது. அந்த வஸ்திரம் எது? இயேசு கிறிஸ்துவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தரிச்சிருக்கிறோம் தான் சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தரிச்சு கொள்வதுதான் அந்த நற்கிரிகள். அப்போ அந்த நற்கிரிகளை நம்ம செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும், முக்கியமா பாவத்தை விளக்கணும். பாவத்தை விளக்கினா மட்டும்தான் அந்த நற்செயல் தன்மைகளுக்குள்ள நம்ம போக முடியும். அதெல்லாம் வேதவசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி குறிப்பாக இன்னொன்று பார்க்கும்பொழுது இப்போ விளக்குன்ற வார்த்தைகள் குறித்து பார்க்கும்பொழுது தமிழில் 3 பொருள் வரும், 3 வேர்டு வரும்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா விளக்குன்னு ஒன்று வரும். அதாவது விளக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த விலங்குக்கு வர விளக்கு அப்படின்ற வரும்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா ஒதுக்கி வைக்குதல் அந்த மாதிரி தன்மைகள் வரும். விளக்கு அதாவது ஃபர்ஸ்ட் சின்ன விளக்கு அப்படின்ற வரும்னு நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விளக்கு, இப்போ நம்ம பாடுகிறத்தனர் எரிகிற தீபம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விளக்கு, அதாவது இந்த வழக்குக்கு வருகிற விளக்கு அப்படி வருது நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இந்த 3 தன்மைகளுமே குறித்து பார்க்கும்பொழுது விளக்காக எரிய வேணுன்றா இந்த 3லையுமே நம்மளுக்கு இருக்குது. என்னது, அதாவது பாவத்தை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒதுக்கி வைக்கணும். பாவத்தை ஒதுக்கி வைக்கும்பொழுது தள்ளி வைக்கும்பொழுது தான் நம்ம எப்படி மாறுறோம், எரிகிற தீபமாக மாறுகிறோம். எரிகிற தீபமாக மாறினா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெளிச்சத்தை நம்ம கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை நம்ம வாங்கி தீபமாக எரியும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவனுடைய கேள்விகளுக்கும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம், விளக்கம் தருகிறவர்களாக இருக்கு. அப்போ விளக்கம் கிட்ட நம்ம விளக்கம் தரணும். வேதவசனத்தை நம்ம சொல்லும்போது கரெக்டான விளக்கம் தரணும். கரெக்டாக விளக்கம் தரணும்னா என்ன அர்த்தம், ஏனோ தானமா எதனா கிறிஸ்துவை பின்பற்றுகிறோன்னு அர்த்தம். அப்போ விளக்க நம்ம எரிய வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம முதலாவது சொல்லப்படுதுன்னா விளக்கம் எழிய வேண்டாம், நம்முடைய பாவத்தை விளக்கணும். ரெண்டாவது அப்படி விளக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், விளக்காக எரியிறோம். அப்படி விளக்காக எரியும் பொழுது தான் மற்றவர்களுக்கு பிரகாசமாக நற்கரிகளை நம்ம நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம உண்மையிலுமே வாழ்ந்து போகிறது நான் உண்மையாக வாழணும்னு யார்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் கரெக்டாக நடந்தாவே இது உண்மையாக போயின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அதான் வெளிப்படுத்தல் 2:5 சொல்லப்படுகிறது. இப்போ 2 வருஷம் மட்டும் வாட்சி முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 2:5. ஆகையால் நீ இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது விளக்கை, அதாவது எப்படின்னா விளக்கு தண்டின் மீதுல நீக்கி விடுன்னு சொல்ல கிடையாது. இந்த இடத்துல எப்படி சொல்லுறது, விளக்கு தண்டையே நீக்கி விடுவான்னு சொல்றது. அப்ப விளக்கு தண்டை எங்க இருக்குது, விளக்கு தண்டை எங்க இருக்குது, உதாரணத்துக்கு விளக்கு தண்டை ஆசாரிப்பு கூடத்துல எங்க இருக்குது, பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குது. அப்ப இந்த இடத்துல விளக்கு தண்டுன்ற வார்த்தை யார் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அவரை பின்பற்றுறவர்கள் வரலாம் அந்த நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோ. அப்ப அந்த பரிசுத்த அந்த இடத்துல இருந்து நீ அந்த மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன பண்றாரு, விலக பரிசுத்த இடத்துல இருந்து உன்னை நீக்கி போட்டானா என்ன பண்ணுவ, நீ அசுத்தத்துக்கு போயிடுவ. அப்ப நீ அசுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணும், பரிசுத்த வார்த்தையை கேட்டு காத்துக்கொண்டு பரிசுத்தமா கனி கொடுக்கணும்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். கடைசியாக ஒரே வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சிடலாம். மத்தேயு 3:12. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்றார். அவர் நம்மளை விளக்கணும்னு சொன்னா, அது விளக்கக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், உதாரணத்துக்கு தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி. விளக்குறாருன்னா என்ன அர்த்தம், விளக்குறாருன்னா என்ன அர்த்தம், நம்ம விளக்கா இல்லைன்னு அர்த்தம். நம்ம விளக்கா இருந்தா அவர் ஒருபோது விளக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அவர் விளக்கணுமா விளக்கக்கூடாது, நம்மளுடைய விஷயம் தான், நம்மளுடைய கையில தான் இருக்குது என்ன பார்க்கிறோம். அப்ப அவர் பதரை என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சுட்டு எரிக்கிறாரு. அது எரியற தன்மைக்கு தான் போகுது. ஆனா தீபம் என்ன பண்ணுது, அது எரியற தன்மைக்கு தான் போகுது. இது பிரகாசம் தருகிறது, அது அறிவை தருகிறது. இப்ப நம்ம பிரகாச தர தன்மைக்கு போறோமா அழிவுக்குறை தன்மைக்கு போறோமா. உதாரணத்தை பார்க்கும்பொழுது இது பேர் என்ன, லைட். இது பேர் என்ன, ரெண்டுமே லைட்டு தான். இது 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 எப்படிப்பட்ட லைட்டு, எரிக்கிற லைட். இது பேர் அதே மாதிரி தான். விளக்குன்றது வெளிச்சம் தரக்கூடியது தான். ஆனா விளக்குனா வெளிச்சம் தரணும், வெளிச்சம் தந்தாலும் அது பேரு லைட்டு தான். வெளிச்சம் தரனாலும் இது பேர் லைட்டு தான் சொல்றோம். ஆனா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், ஏன்னா நம்ம பார்க்கும்பொழுது விளக்கா எரிய வேணும்ன்றது நம்ம போனதாட்டி வரப்பே சொன்னோம். என்னென்ன இருந்தால் விளக்கா எரிய முடியும், போனதாட்டி. ஏன்னா இந்த பாடத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு ரீசனே அதுதான், அந்த ஒரு விஷயம் தான். என்ன இருக்கணும், எண்ணெய் இருக்கணும். ரெண்டாவது தீரி இருக்கணும். மூணாவது தீ இருக்கணும். இந்த மூணுமே சேர்ந்தாதான் விளக்குல இருக்கிறதான தன்மைகளே இதுதான். உண்மையாலுமே அது பொருளுடைய தன்மைகளே அதுதான். அப்ப என்னை திருத்தினா மட்டும்தான் விளக்கா எரிய முடியுன்றது தான் அந்த தன்மைகள் சொல்லப்படுகிறது. ஸோ இதே தன்மைகள் தான் நம்மகிட்ட 2 விஷயம் முக்கியமா இருக்கணும். என்னன்னு, உதாரணத்துக்கு இப்போ எண்ணெய்ன்ற வார்த்தை அந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம் தெரியுமா, எண்ணெய்ன்ற வார்த்தையில் ஒவ்வொருத்தரும் எண்ணெய் போட்டுக்கணும். ரெண்டாவது திரின்றது எப்படி, பரிசுத்தன்றது எது, அவருடைய வார்த்தையை நம்ம போட்டுக்கணும். இது ரெண்டுமே மேக்சிமம் மனுஷர்கிட்ட இருக்கும். ஆனா எடுத்தது மூணாவது என்ன இருக்காது, தீன்றது என்ன இருக்காது, பரிசுத்தாவி நிறைய பேர். ஏன்னா பெந்தகோஸ்து நாளையில சீசர்களுக்கு எப்படி இறங்குச்சு, அக்னி. அப்ப அது பேர் என்ன, நெருப்பு போல வந்துச்சுன்னு பாக்குறோம். அப்ப உதாரணத்துக்கு
இப்போ நம்ம எண்ணெயா இருக்கிற நம்மள்ட்ட வசனம் இருக்கு. உதாரணத்துக்கு பேர் சபையில் நம்மளோட வசனம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மனப்படமா சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்காது? பரிசுத்தாவி இருக்காது. இந்த இடத்துல எண்ணெய்ன்றது தான் நம்ம சேர்த்திக்கிறோம். அந்த இடத்துல என்ன இருக்காது? பரிசுத்தாவி இருக்காது. அப்போ பரிசுத்தாவிலாம் என்ன இருக்காது? சரியான புரிதல் இருக்காது, சரியான கிரிகள் இருக்காது, சரியான என்ன ஆகும்னா ஐக்கியம் இருக்காது, தன்னுடைய மனப்போக்கின போக்கில் போவாங்க. அப்போ உண்மையிலுமே நம்ம என்னை திரிச்சு கொண்டு வாழணும்னு சொன்னால் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டியது கடவுளுடைய வார்த்தையும் அவருடைய ஆவி. ஸோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா மிகவும் ஜாக்கிரதையோடு இந்த உலகத்தில் எது நம்ம அடிமைப்படாதபடிக்கு தொடர்ந்து கடவுளை கேட்கக்கூடியதான கிரிகளை செய்து கொண்டு வர கடவுள் நம்மளை கிருபை செய்து வழி நடத்துவராகிய மகிமை இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மன்னிக்குங்க, கடவுள் தானே தங்களுடைய கிருபை மூலிமா வழி நடத்துவராக.